ஐயாவுக்காக நன்றி செலுத்துகிறேன். நான் இருப்பதற்கு காரணமா இருந்த நத்தல் இங்க இருக்கிறேன், அவருக்காக நன்றி. அந்த அருமையான மகளுக்காக நன்றி. ரசல்ராஜ் மகள் சாயிலே தெரியுது, ரொம்ப வருஷமா அவங்க தகப்பனாரை தெரியும். இருக்கிற பசாலமனுக்காக நன்றி. அவரோட தகப்பனார் எனக்கு ரொம்ப பரிச்சயமானவர். இங்க இருக்க எல்லாருக்காக நன்றி செலுத்துகிறேன். கடந்த வருஷத்துல செய்தியாளர் வந்த மைக்கேல் ராஜ், நீங்க தெரியும் நினைக்கிறேன். அவர் என்னுடைய மூத்த மருமகன், அவர் PhD, இன்னைக்கு 4 மாவடியில் அவர் கர்த்தரை ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஸோ எனவே இந்த இடத்துல இருப்பது, நேற்று இரவு நான் 12 மணி தான் இங்கே வந்தேன். நேற்று இரவு ராமேஸ்வரத்தில் எனக்கு ஊழியம். கடந்த வாரம் முழுக்க கானா என்கிற ஒரு ஆப்பிரிக்க நாட்டில் இருந்தேன். 115 டிகிரி வெயில். அங்கே ஆப்பிரிக்க நாடு, இந்தியாவோட ரொம்ப ஏழை நாடு, பின்தங்கிய நாடு. சபை எல்லாமே ஷீட்டு தான், ஒரே ஒரு ஃபேன் மட்டும் இருக்கும், அது பாஸ்டருக்கு மட்டும் இருக்கும் அந்த ஃபேன். மின்சாரங்கள் கிடையாது, இது மாதிரி காரியங்கள்லாம் இல்லை. ஏழை ஜனங்கள், ஆனாலும் ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு ஆராதிக்கிறார்கள். மலை 6 மணிக்கு கூட்டம் ஆரம்பிச்சது, இரவு மணி 11 மணிக்கு முடிஞ்சது. வாகனங்கள் இல்லை அங்க. ஆப்பிரிக்காவில் பஸ் போக்குவரத்தே கிடையாது. இந்த தனியார் சின்ன சின்ன வேன் இருக்கும், அந்த வேன்ல ஒரு 40-50 பேர் வருவாங்க. காலை 6-8 மணிக்கு ஆரம்பிச்சது, மத்தியானம் 2 மணிக்கு முடிஞ்சது. நல்ல ஆகாரம் கிடையாது, இந்த மாதிரி ஃபேன்லாம் ஏசிலாம் கிடையாது, ஒண்ணுமே இல்லை. அந்த ஜனங்க கர்த்தரை ஆராதிக்கிறாங்க. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க. ஏழ்மையும் வறுமையும் நிலையானதல்ல, ஆண்டவர் தான் நிலையானது. நம்ம ஏழ்மை காரணம் காட்டுறோம். 11 மணிக்கு கூட்டம் முடிஞ்சது. அந்த பாஸ்டர் கேட்டேன், பாருங்க இவங்கெல்லாம் வண்டிலாம் வச்சுக்கிறாங்க, உங்களுக்கு பிக்கப் ட்ராப்லாம் இருக்குது, சாப்பாடுலாம் போடுறாங்க. அங்கே 6 மணிக்கு ஆரம்பிக்கிற கூட்டம் 11 மணிக்கு முடியுது. டீ கூட கொடுக்கறது இல்லை யாருமே, புரியல. 8 மணிக்கு ஆரம்பிக்க 2 மணிக்கு முடியுது. அங்கே பிக்கப் ட்ராப்லாம் கிடையாது. அந்த பாஸ்டர் கேட்டேன், எப்படியா போவாங்கன்னு கேட்டேன். நடந்தே போவாங்கன்னு. ஆச்சரியமா இருக்குது. ரொம்ப ஏழை ஜனங்கள். கண்ணுக்கு எட்ட தூரம் வரைக்கும் செடி கொடியே இல்லை. கண்ணுக்கு எட்ட தூரம் வரைக்கும் செடி கொடியே இல்லை. சாலைகள் எல்லாம் குண்டு குழியுமா இருக்கும். நான் ஏர்போர்ட்ல போய் இறங்கின உடனே அந்த பாஸ்டர் வண்டி கொண்டு வந்தார். அந்த வண்டி நினைக்கிற 53ல வாங்கியிருப்பாங்க, நினைக்கிறேன் 1953ல. அதை கண்ணாடி மூடோட கண்ணாடி மூட மாட்டேங்குது, ஒரே புழுதி காற்று. ஆனா 1000 கர்த்தரை ஆராதிக்கிறாங்க. ஆமீன் சொல்ல மாட்டேங்க. அப்படியே கீழே போட்டு போறீங்க, அடைச்சிட போறீங்க. எல்லாம் சொல்லுங்க தம்பி. அது ரொம்ப தம்பி, அது ரொம்ப பெருசா இருக்குங்க, கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க. ரொம்ப வேலை போயிட்டாரு. அதனால கவனிங்க. நம்ம ரொம்ப ஏழைன்னு சொல்றோம். நான் பல நாடுகளுக்கு போயிருக்கிறேன். கென்யாவுக்கு போயிருக்கிறேன், டான்சானியான்னு போயிருக்கிறேன். இப்போ நான் போனது கானான்னு ஒரு நாடு. டிக்கெட் எவ்வளவு தெரியுமா? 1,14,000 டிக்கெட்டு. எனக்கு கிடைச்ச காணிக்க $150. எவ்வளவு நத்தலி? 80 ரூபா. 12,000 ரூபா காணி கிடைச்சது. புரியுதா உங்களுக்கு? ஆனா ஒரு மன நிறைவு. உண்மை சொல்றேன், பதிவீடு இல்லை, மன நிறைவு. அதாவது எவ்வளவு நேரம் பேசினாலும் கேட்டுன்னு இருக்கிறாங்க. 6 மணிக்கு ஆரம்பிச்சு 11 மணிக்கு முடியதான் பாருங்களேன். நமக்கே டயர்ட் ஆயிடுது, ஆனால் அவங்களும் டயர்ட் ஆகிடுது. வார்த்தைக்கு வார்த்தை ஆமீன், வார்த்தைக்கு வார்த்தை அல்லேலூயா, வார்த்தைக்கு வார்த்தை விசில் அடிக்கிறாங்க, வார்த்தைக்கு வார்த்தை கை தட்டுறாங்க. நீங்க ஏசுநாதரோட கை தட்ட மாட்டீங்க. அவன் சொல்ல மாட்டீங்களா? சாலமோன் ஐயா ரொம்ப சூப்பர் ஆரம்பம் பண்ணாரு. நந்தலி அவர் திறந்த வாசல் தியாகத்துல ஊழியம் பண்றவர், சூப்பரா வாசித்தாரு. கை தட்டினீங்களா அவங்களுக்காக? நீங்க ஒருவரை பாராட்டுங்கள், அப்பொழுது நீங்கள் பாராட்டப்படுவீர்கள். அந்த பிள்ளை எப்படி கொடுத்தாங்களே, தேங்க்யூன்னு சொன்னீங்களா? அந்த பிள்ளை டீ கொடுத்தாங்களே, யாராவது தேங்க்யூ சொன்னீங்களான்னு கேட்டேன். சொன்னீங்களா? நீங்க மட்டும் சொன்னீங்க. அவர் உயர்ந்த மனிதன். அந்த பண்பாடே நமக்கு இல்லை.
டீ கொடுக்குது அந்த பிள்ளை, நன்றிம்மா, அந்த பிள்ளைகளை தலையெழுத்தா? அப்படிலாம் கிடையாது. ஆண்டவருக்காக என்ன செய்யறீங்களோ அதெல்லாம் நித்தியத்தில் உங்களுக்கு செய்யப்படும். ஒரு காலத்து தண்ணி குடிச்சினா கூட அந்த பலனை நீங்க அனுபவிப்பீங்க. நம்ம சொல்ல மாட்டீங்களா? நம்மளை அறுத்த கைக்கு சுண்ணாம்பு கொடுக்குறது இல்லை, அவ்வளோ நல்லவங்க. சர்ச்சில் வந்தால் நம்ம எல்லாம் ஏஞ்சல் தான், ஆனால் வீட்டில் போனால் லூசிஃபர் ஆயிரும். இங்கே கிறிஸ்டோபராக இருக்கிற வீட்டில் போனால் லூசிஃபர் ஆயிரும். புரிய மாட்டேது. இங்கே கிறிஸ்டோபர், ஆனால் வீட்டில் போனால் அவர் லூசிஃபர். இந்த மாவில் அது அந்நிய பாஷையில் பேசுது, வீட்டில் போனால் வாடா போட அந்த கெட்ட புருஷனி. புரிய மாட்டேங்குதுல்ல. யாரைத்தான் நம்புவதோ புரியவே மாட்டேங்குது. சொல்லுங்க எல்லாரும், நான் சபையில் யாரா இருக்கிறேனோ அதே போல வீட்டில் இருப்பேன். உண்மையாக சத்தியமாக எப்படி இருக்கிறேனோ அதே மாதிரி வீட்டில் இருப்பேன். ஆண்கள் சொல்லுவீங்களா? இதே மாதிரி தான் வீட்டில் இருப்பேன். வாடி போடி, என் வீட்டு வேலைக்காரியா இருந்தம்மா வாடி போடிலாம் பேசுறது. பசங்க பாருங்க, இங்கே வந்தோன்னு பக்தி ஆயிடுறாங்க. வீட்டில் போனால் அவங்க பண்ணுற அட்டுகாசுல அளவே இல்லை. அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறேன். அந்த ஐயா சொல்றாரு, இந்த பையன் கொஞ்சம் புத்தி சொல்லுங்கய்யா, மழை வருது, ஜன்னலை சாத்துறான்றான், 10 ரூபா கேட்கலாம் என்கிட்டாங்க. அப்பா சொல்றாரு பையனை கிட்ட, டேய் மழை வருதுன்னா ஜன்னலை சாத்துறான்னா 10 ரூபா கேட்கறான். இங்க சர்ச்சில் அவன் தான் கைத்தறி பாட்டு பாடுறான். அவனுக்கு புரிய மாட்டேது இல்லை. நமக்கே புரியல, அவனுக்கு எங்க புரிய போதெல்லாம். ரைட். அவரோடு இந்த நாள் இருக்கிற மகிழ்ச்சி. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். வெள்ளிக்கிழமை இது ஜப நாள் இல்லை, இவ்வளோ பேர் வந்திருக்கிறீங்க. ஐயா பாவம் ரொம்ப பெரிய மனசு பண்ணி உங்களை வாகனம் வச்சு உங்களுக்கு சாப்பாடு போட்டு. இப்போ சென்னையில் கன்வென்ஷன் நடக்குது இல்லை, தெரியுமா உங்களுக்கு? சென்னையில் எம்பியில் நடக்குது இல்லை. நாங்கள் சென்னையில் கன்வென்ஷன் நடத்ததே இல்லை. பெரிய பாடு. ஒரு நாள் சாப்பாடு போட்டாலே எங்கள் பாடு தீர்ந்து போகுது. ஒரு ஐயா 30 வருஷம் கூட சோறு போடுறாரு, அவர் வாழ்க்கைன்னு சொல்லுங்க, பிள்ளைகள் வாழ்க்கைன்னு சொல்லுங்க, அந்த பாஸ்டர் அம்மா வாழ்க்கைன்னு சொல்லுங்க. ஐயா சோறு போட்டால் அம்மா உத்தரவு தரணுமே. ஏன் வேற வேலை இல்லையா? நான் வேலைக்காரியா? நான் நிறைய பாஸ்டர் அம்மா அப்படிதான் சொல்லுது. நான் 50 வருஷமா பாஸ்டர் இருக்கிறேன். நிறைய பாஸ்டர்களுக்கு ஜாடி ஏற்ற மூடி அமையல. உங்களுக்கு அமைஞ்சிருந்தா பயந்து சொல்றீங்களா, உண்மையை சொல்றீங்களா? பரிதாபமா இருக்கிறாரு. நிறைய பாஸ்டர்களுக்கு கவனிங்க, நல்ல பாஸ்டர் மனைவி அமையலன்னா இந்த சபை நல்லா இருக்காது. ஒரு சபை நல்லா இருக்கிறதுக்கு நல்லா இருக்க போது காரணமே பாஸ்டர் அம்மா தான். அவன் சொல்ல மாட்டீங்களா? அதே போல சாலமன் மனைவியோட ஒரு முறை போயிருக்காரு. இந்த அப்துல் இருக்காரு பார்த்தீங்களா? நான் பார்த்த பாஸ்டர் அம்மாவிலேயே சூப்பர் பாஸ்டர் அம்மா அவங்க அம்மா. நிறைய பாஸ்டர் அம்மா அப்படி அமையல. அது இறைவன் கொடுத்த வரம் இல்லை, அவங்க அம்மா அப்பா வளர்த்த வரம். புரியவே இல்லை. மனைவி அமைதி இறைவன் கொடுத்த வரம் இல்லை, அவங்க அம்மா அப்பா வளர்த்த வரம். எத்தனை நம்புறீங்க? இறைவன் கொடுத்த வரமா, அம்மா அப்பா வளர்த்த வரமா? இல்லையா? இறைவன் கொடுத்த வரமா? அவரா கொடுத்தா பெஸ்ட், நீயா சூஸ் பண்ணா ஒஸ்ட். அது சில பேருக்கு அப்படி அமையல. அந்த நப்தலிக்கு நல்லா அமைஞ்சிருக்கு. கர்த்தருக்கு நன்றி. நல்ல மனைவி நப்தலி கூட. அதே மாதிரி சாலமன் ஐயா கூட நல்ல மனைவி, அமைதியான மனைவி. சொல்லுங்க எல்லாரும், ஆண்டவருக்காக செய்யற சின்ன சின்ன காரியங்கள் கூட பரலோகத்துல அது தொகையிடப்படும். அதனால தொடர்ந்து வசனம் கேளுங்க. இன்னைக்கு வசனம் யோபின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். யோபு வசனம் போட்டுக்கலாம். யோபு 22. சூப்பர். அப்பா எரிமலை மாதிரி வெடிக்குது. சொல்லுங்க எல்லாரும், நீர் அவரோடு பழகி போதும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஜப நாடு இன்னைக்கு. எனவே ஜபத்தை பற்றி ஒரு சின்ன ஒரு செய்தி சொல்ல விரும்புகிறேன். ஜபம் என்பது அவரோடு கூட பழகிற பழக்கம். எல்லாம் சொல்லுங்க, நீர் அவரோடு. அதை மாத்தி சொல்லுங்க. இல்ல அதை மாத்தி சொல்லுங்க, அவர் என்னோடு. இதை விட வேற என்ன வேணும்? நீர் அவரோடு, அவர் என்னோடு. இந்த யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்துல 23 முறை இந்த வார்த்தை வருது. யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்துல
23 முறை இந்த வார்த்தை வருது. ஒன்று படிங்க. 17, 1, 2, 3 படிங்க. எஸ் எஸ். பிதாவே நீர், பாருங்க, நீர், அந்த இடத்துல நீர் நான், நீர் நான், நீர் நான் சொல்லி 23 முறை வருது. எத்தனை வசனம் இருக்குது? 17ஆம் அதிகாரத்துல 26 வசனத்துல 23 வசனத்துல நீர் என்னோடு நான் உம்மோடு. ஆமென் சொல்லுவீங்களா? சரி சரி, கவனமா கேளுங்க. சொல்லுங்க. ஜெபம் என்பது அவரோடு இருக்கிற பழக்கம். கவனிங்க. ஒரு சொல்லட்டுமா? அதாவது நம்ம ஜெபம் பண்ணாவிட்டா கூட தேவன் காரியங்களை செய்வார். புரியல? ஒரு சின்ன கேள்வி. நீ அதாவது எத்தனை நம்ம ஜெபிக்க சதா மறந்துடுறோம், ஜெபிக்க மறந்துடுறோம். நாம் ஜெபிக்க மறந்தா கூட அவர் காரியங்களை செய்கிறார். உனக்கு தெரியுமா? மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மத்தேயு 6:8 போடுவீங்களா? மத்தேயு 6:8. செய்யாதிருங்கள். அந்த வசனத்தை போடுவாங்க பாருங்க, எல்லாம் பாருங்க. ஒரு நிமிஷம். நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னே என்ன சொல்லுங்க? அவன் ஜெபம் பண்றதுக்கு முன்னாலேயே அவனுக்கு என்ன தேவை தெரிஞ்சிருக்குது. என்ன சொல்லுங்க? வேண்டிக் கொள்வதற்கு முன்னே உங்களுக்கு என்னது தேவை என்று 2 வார்த்தை சொல்லுங்க. முன்னமே அறிந்திருக்கிறார். இன்னது என்று அறிந்திருக்கிறார். தேவை அறிந்திருக்கிறார். என்னை அறிந்திருக்கிறார். இல்ல சொல்லுங்களா? முன்னமே தேவை. அதை ஒரு சொல்லும்போது தேவை இதெல்லாம் சொல்லுங்க தமிழ்ல. அது முந்தின வசனத்தை, முந்தின வார்த்தை சொல்லுங்க. இன்னது தேவை, என்னது தேவை. ரைட். இப்போ 2 பேர் கணவன் மனைவி தானே. உங்க எல்லாத்தையும் அவருக்கு தெரியுமா? உங்க எல்லாத்தையும் அவருக்கு தெரியுமான்னு கேட்டேன். சொன்னாலும் எனக்கு புரியாது, அது மறமாட்டேன். எல்லாத்தையும் எல்லாரும் சொல்ல முடியாது. ஒரு அம்மா அப்பா கிட்ட சொல்ல முடியாது, புருஷன்கிட்ட சொல்ல முடியாது, யாரையும் சொல்ல முடியாது. யாருக்கு சொல்ல தெரியாவிட்டா கூட அவங்க எல்லாமே தெரியும். சொல்லுங்க. தேவை என்பது தேவை வரும்போதுதான் தெரியும். உங்களுக்கு குளிக்க போறீங்க, அப்பதான் தெரியுது. சூப்பர். காபி போடும்போதுதான் தெரியுது என்னங்க சர்க்கரை இல்லைன்னு. அப்ப நமக்கு இப்ப தெரியுது தேவை. அம்மா எனக்கு கேட்கறதெல்லாம் கொடுங்க. உங்க தேவைய நீங்க சொல்றதுக்கு முன்னால உங்களுக்கு தெரியும். கரங்களை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க. சொல்லுங்க தேவையை, சொல்லுங்க தேவையை நான் ஜெபிப்பதற்கு முன்பதாகவே என்னது தேவை அறிந்திருக்கிற ஒரே ஒருத்தர் ஆண்டவர் தான். புருஷனுக்கு தெரியாது, மனைவி தெரியாது. பாருங்க, இப்ப நீங்க சொல்றீங்களா வீட்டுக்கார கிட்ட காலையில அந்த காதல வாங்குறாரா? காதல வாங்குவாரா? பயந்து சொல்ற. நீங்க சொல்றீங்கள உங்க வீட்டுக்காரர்கிட்ட காலையில போகும்போது அதெல்லாம் அந்த காதல கேட்குதா? சாயங்காலம் சொல்றாரு வரும்போது, சூப்பர். என்னை மறவாதவரே, என் நினைவாய் இருப்பவரே. சொல்லுங்க. அவர், சொல்லுங்க, அவர் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே. சொல்லுங்க. இன்றைய தேவையை அவர் நேற்று அறிந்திருக்கிறார். அது ஒரு அழகான வசனம். சொல்லுமா? இன்னது சத்தமா அடுத்து போடுவது அறிந்திருக்கிறார். என்னை, என் தேவையை, என் வெறுமையை, என் இல்லாமையை, என் உணர்ச்சிகளை எல்லாமே அறிந்திருக்கிறார். மனிதனுக்கு மொழி தெரியும், என்னை படைத்தவருக்கு உணர்ச்சிகளே தெரியும். Man understand the word, but God understand the feelings. சொல்லுங்க. அறிந்திருக்கிறார். என்ன சொல்லுங்க? என்ன அறிந்தவரை நான் அறிந்திருக்கிறேன். பெரிய பாக்கியம் இல்லை? உங்க வீட்டுக்காரை விட உங்களுக்கு அவர் நல்லாவே தெரியும். பாவம் அந்த பிள்ளை எத்தனை வருஷம் அவர் தெரியும். என்ன பெரிய கொடுமை இல்லை இது. எத்தனை வருஷம்? 5 வருஷமா தெரியுமா? 10 வருஷமா தெரியுமா? என்னங்க 11 years, 11 வருஷமா தான் உங்களுக்கு அவர் தெரியும். ஆனா அவங்க 2 பேரையும் அவருக்கு உலக தொடர்புமே தெரியும்.
சொல்லுங்க, என்னை நான் அறிந்து வைத்திருக்கிறதை விட என் ஆண்டவர் துல்லியமா அறிந்திருக்கிறார். எப்படி அறிஞ்சிருக்கிறாரு? சத்தமா, கிளியர்லி, இன் அண்ட் அவுட், எல்லாம் எனக்கு தெரியும். சொல்லுங்க, எல்லாம் தெரியும். என் அரங்கம் தெரியும், என் அந்தரங்கம் தெரியும். சர்ச்சில் நான் யாரா இருக்கிறேன்னு தெரியும், வீட்டில் நான் யாரா இருக்குன்னு தெரியும். வாடா போடா. அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறேன். அந்த ஐயா சொல்றாரு, ஐயா இந்த அம்மா என்ன வாடா போடன்னு சொல்றதுயா, கொஞ்சம் புத்தி சொல்லிட்டு போங்க. நான் கேட்டேன், ஏன் சிஸ்டர் இப்படி வாடா போடன்னு பேசுறீங்கன்னு. அந்த அம்மா சொல்லுது, நான் ஸ்கூல் டீச்சரா இருக்கிறேன் ஐயா, பிள்ளைகளை வாடா போடான்னு சொல்லி அப்படியே எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு சொல்றது. அநியாயமா இல்லதெல்லாம். பிள்ளைகளை வாடா போடான்னு சொல்லிச்சு, புருஷனையே வாடா போடான்னு சொல்லுதான். புரியல இல்லை? புரியுது அவங்களுக்கு? என் மகன் வந்து வக்கீலா இருக்கிறான், என்னுடைய 3வது மகள் லாயரா இருக்கிறான். ஒரு நாளைக்கு ஒரு 100 தடவை மை லாடுன்றான். யாரு? அவர் நீதிபதியா. ஒரு நாள் கூட என்ன லாடுன்னு கூப்பிட்டதே இல்லை. போன் பண்ணா என்னான்னு கேட்கிறான். காலை மட்டும் போன் பண்ணேன், என்ன சொல்லு அப்படின்றான். என்ன போய் அங்க போய் எஸ்ஆர் எஸ்ஆர்ன்றான். கிளைண்ட் போன் பண்ணுவாங்க அடிக்கடி, சொல்லுங்க மேம் சொல்லுங்க மேம் சொல்லுங்க அப்படின்றான். என்ன போய் என்ன சொல்ற, சொல்லு அப்படின்றான். சொல்லுங்க, என்னை நான் அறிந்து வைக்கிறதை விட அதிகமா இருந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. உலகம் அறிந்து வைக்கிறதை விட, நீங்க உலகம் வந்து எனக்கு அறிந்திருக்குது ஒண்ணு வேணாம். நீங்க ஒரு ஏதோ ஒரு கார்ல போறீங்க, புரிய மாட்டது இல்ல, இனோவால போறீங்க, ஏதோ வண்டியில போறீங்க. உலகம் சொல்றோம் வெயிட்டான ஆளு, அது இஎம்ஐன்னு யாருமே தெரியாது, புரியவே மாட்டேன். என்னங்க அது இஎம்ஐன்றது? நீங்க பெரிய மொபைல் போன் வச்சுக்கிறீங்க, தோசைக்கல்ல மாதிரி, சும்மா அது ஒரு பங்கா. ஆனா அந்த மொபைல் போன் கூட இஎம்ஐ தான், புரியவே மாட்டேங்குது. சோஃபா இஎம்ஐ, புரியுதா உங்களுக்கு? ஏசி இஎம்ஐ, புரியல? நம்ம வீட்டுல டிவி கூட எல்லாமே இஎம்ஐ தான். ஆனா உலக என்ன சொல்றது, பல வெயிட்டான ஆளு. நான் இப்போ நாளைக்கு நேற்று இந்த வாரம் நான் ஏர்போர்ட் போகணும், கானா இந்த ஊருக்கு போறேன். ரொம்ப அதிகாலை நேரம், அதிகாலை நேரத்துல ஒரு டாக்ஸி புக் பண்ணேன். டாக்ஸிக்காரன் கேட்கிறாரு, எல்லோ போர்டு வேணுமா மஞ்சள் போர்டு ஒயிட் போர்டு வேணுமான்னு கேட்கிறாரு. என்னங்க, எங்க டிராவல்ஸ் ஓட்டுற வண்டி போயிட்டாரு அவரு, போயிட்டாரு. நான் என்னன்னு கேட்டேன், ஒயிட் போர்டில் போனா சொந்தக்கார மாதிரி தெரியுமா, எல்லோ போர்டில் போனா வாடகைக்கார மாதிரி தெரியுமா? எதுக்கே அண்ணன், இந்த பொண்ணு மாப்பிள்ளை பார்க்கறவங்களும் அவதான் கேட்பாங்க, ஒயிட் போர்டு தான் கேட்பாங்க. தமிழே புரிய மாட்டேங்குது. இந்த பொண்ணு மாப்பிள்ளை பார்க்கறவங்க எது கேட்கறாங்களாம், நினைச்சுப்பாங்க அவங்க போய் இறங்கும் போது, பரவாயில்ல ஆள் பெரிய வெயிட்டான பார்ட்டி போலன்னு. எத்தனை காலம் தான் ஏமாற்றுவாத நாட்டினை சொல்ல அறிந்திருக்கிறார். சத்தமா என் அரங்கத்தை அறிந்திருக்கிறார், என் அந்தரங்கத்தை அறிந்திருக்கிறார், என் தில்லு உள்ள அறிஞ்சிருக்கிறார். 100 ரூபாய் இருக்குது பாக்கெட்ல, ஆனா 10 ரூபாய் காணிக்க போடுறோம், அதையும் அறிந்திருக்கிறார். ஒரு 100 ரூபாய் இருக்குது, ஆனா 10 ரூபா தான் வருது. இல்ல சில நேரங்கள் அந்த நேரம் பார்த்து 10 ரூபாய் மறைஞ்சு 100 ரூபா தான் வருது. சனியனை இப்பதான் பத்தியா வர மாட்டேங்குது காசு, அது எங்கேயோ மறைஞ்சிருக்கு. சொல்ல அறிந்திருக்கிறார். சத்தமா என் வாழ்க்கை முழுமையும் அறிந்த ஒரே ஒருத்தர் அவர் தான். என்னை அறிந்திருக்கிறார், என் வாழ்க்கையை அறிந்திருக்கிறார், என் கடந்த காலத்தை அறிந்திருக்கிறார், என் நிகழ்காலத்தை அறிந்திருக்கிறார், என் வருங்காலத்தை அறிந்திருக்கிறார். நம்புறீங்களா? உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் தான் தெரியும், அவருக்கு டேட் ஆஃப் டெத் கூட தெரியும். பயமாக்குதோ? உங்களுக்கு ஹாப்பி பர்த்டே தெரியும், அவருக்கு சத்தமா திரும்ப தெரியாதா? நல்லாவே தெரியும். சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சா போதும். இப்படி சொல்லட்டுமா? நீங்க தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? இப்போ நாளைக்கு நடக்க போற சம்பவத்தை பற்றி தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? என்னங்க இது தெரிஞ்சுக்கணும். நாளை துக்கத்தை இன்றைக்கு சுமப்பானே. சொல்லுங்க எல்லாரும். இப்ப நாளைக்கு நீங்க எவ்வளவு நேரம் கேப் இருக்குது? சந்தோஷமா இருக்கலாமே, அந்த மனுஷனை போட்டு கழிச்சு சாப்பிட்டுட்டு. ஆமே சொல்ல மாட்டீங்களா? சொல்ல அறிந்திருக்கிறார். இந்த பசங்க பாரு ஸ்டடி கிளாஸ் நடத்துறாங்க. ஏமா மகிழ்ச்சியோட ரசிக்கிறியமா? அதை என்ன சொல்லுங்க, நான் அவரோடு பழகி. ஜெபம் என்பது அவரோடு இருக்கிற பழக்கம். ஒருவரோடு பழக வேண்டுமானால் அவரை குறித்த சரியான தெளிவு தேவை.
புரியுதா? ஒருவோடு பழக வேண்டுமானால் அவரை குறித்த நல்ல தெளிவு படிங்க. சிலரோட பழகினா சமாதானம், சிலரோட பழகாவிட்டா சமாதானம். சில பேரை பார்த்தா சமாதானம், சில பேரை பார்க்க விட்டாலே சமாதானம். சில பேர் நம்ம வீட்டுக்கு வந்தா சமாதானம், சில பேர் வீட்டுக்கு வராவிட்டாலே சமாதானம். புரியவே இல்லை. நிறைய பேர் மாமியார் நினைக்கிறீங்க. இப்போ சில பேர் வீட்டுக்கு வந்தா சமாதானம், சில பேர் வராவிட்டாலே எப்படி? உங்களுக்கு எப்படி? சில பேரை பார்த்தா சமாதானமா இருக்கும். நாளைக்கு ஒரு அம்மா பார்த்தேன். அந்த அம்மா அடுத்த நாள் ஃபோன் பண்ணி கேட்டு, என்னப்பா என்னை பார்த்து பார்க்காத போயிட்டீங்களே. நான் எனக்குள்ள நினைச்சுக்கிறேன், சிஸ்டர் என் சமாதானத்துக்கு அழைத்து வரப்பல, அதனால உங்களை பார்க்கல. புரியவே இல்லை. எனக்கு ஒரு 67 சபை இருக்குது, என் தம்பிக்கு தெரியும். நான் சில சபைக்கு போறதே இல்லை, இது வரைக்கும் போனதில்லை. ஏன்னா சமாதானம் போயிடும். என் சமாதானம் எனக்கு எங்க சமாதானம் இருக்குது அங்க மட்டும்தான் போவேன். அது பொண்ணுக்கு விட இருந்தா கூட புரியவே மாட்டேங்குது. 3 பொண்ணுங்க இருக்கிறாங்க, எல்லா வீட்டுக்கும் போறதில்லை. அது அவங்க கேட்டுட்டு இருப்பாங்க. இப்போ எல்லா வீட்டுக்கும் போறதில்லை. சொல்லுங்க, உடனே எது முக்கியம்? 2வது வார்த்தை சத்தமா சொல்லுங்க. நிறைய பேருக்கு பணம் இருக்குதானே, என்ன இல்லை? 1000 இருந்த வசதிகள் இருந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்ட் இல்ல, அது மட்டும் தெரியுது. சொல்லுங்க, சமாதானம். சமாதானம் என்பது கவனிங்க எல்லாரும், சம்பவம் ஒட்டி அமைவதல்ல, அது தேவனோடு இருக்கிற பழக்கம். சொல்லுங்க, தேவனோடு இல்ல, சொல்லுங்க, தேவனோடு பழகிட்டா பதில் கிடைக்கும் இல்லையோ சமாதானம் கிடைக்கும். இது முக்கியம். பதிலா சமாதானமா ஒண்ணு வேணும். இப்போ சாலமோன் பாஸ்டர் ஒரு இனோவா கார் ஜோம் பண்றாரு. இனோவா கார் இருக்குதா? இல்ல, இனோவா வாங்கிட்டாரு. வாங்கிட்டாரு சொல்லுங்க, எவ்வளவு தெரியுமா அதுக்கு மெயின்டெனன்ஸ்? இன்சூரன்ஸ் எவ்வளவு தெரியுமா? ஒரு வருஷத்துக்கு 26,000 ரூபாய். சின்ன ரிப்பேர் ஆச்சுன்னா, இன்னைக்குதான் ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன் வண்டியை, 2 லட்சம் ரூபாய். இது தேவையா உங்களுக்கு? நந்தலி சிரிக்கிறார். ஏன்னா பாம்பரையும் பாம்பின் தான். சொல்லுங்க, பதில் முக்கியம் இல்ல, சமாதானம் தான் முக்கியம். ஒரு சொல்லட்டுமா? அது ஓணும் இது ஓணுன்றீங்க, ஆண்டவர் கொடுத்துடுற வந்த சமாதானம் போயிடுது. நீங்க ஆசீர்வாதம் பார்க்கணும். உங்க வீட்டுக்காரு விஜய் டிவி பார்க்கணும். நீயா நானா? தேவையா இது? சொல்லுங்க, பதில் முக்கியம் இல்ல ஆண்டவரே. சத்தமா சத்தமா சிலங்கள பதில் கிடைக்குது, ஆனா சமாதானம் போயிடுது. தமிழ் புரியுதா? வேலை வேணும் வேலை வேணும்ன்றோம், வேலை கிடைக்குது, ஆனா வேலை கிடைச்சு சமாதானம் போயிடுது. புரியுதா உங்களுக்கு? எப்படி சொன்னாலும் புரியும். ஜெபித்து கிடைத்த வேலை ஜபமே பண்ண முடியவில்லை. சொல்லுங்க எல்லாரும். ஜெபித்து கிடைத்த பிள்ளை இப்ப ஜபமே பண்ண முடியும். சனிய வந்தது எங்கதான் வந்தது தெரியல. இதுக்கு நான் ஜெபம் பண்ணி, இவர் ஜெபம் பண்ணி, ஊரா ஜெபம் பண்ணி, விடுவிக்கிறார் ஜெபம் பண்ணி, அழைக்கிறார் ஜெபம் பண்ணி, விசாரிக்கிறார் ஜெபம் பண்ணி. புரியுதா புரியலையா? விடுவிக்கிறார் ஜெபம் பண்ணாரு, அழைக்கிறார் ஜெபம் பண்ணாரு, விசாரிக்கிறார் ஜெபம் பண்ணாரு, சுமக்கிறாரு. நீ ஆரம்பிச்சுக்கிறீங்களா? ஆரம்பிக்க போறீங்களா? கேட்டது இல்லையா? அந்த பேரு கேட்டதே இல்லை. ரைட், ரொம்ப அனுபவம் இருக்குது. சொல்லுங்க, ஜெபம் பதில் முக்கியம் இல்ல ஆண்டவரே. சத்தம் சொல்லுங்க, பதில் கிடைச்சிரும், ஆனா சமாதானம் கிடைக்காது. நான் ஒரு இந்து மார்க்கத்துல ஆண்டுகிட்ட வந்தேன். 70 வயசுல ஏற்றுக்கொண்டேன். 73வது அப்புறம் எனக்கு உடனே வேலை கிடைச்சிச்சு. ஆச்சரியம். ரயில் நல்ல வேலை, சூப்பர் வேலை. அதாவது பில் செக்ஷன், ரயில்வேல பில் செக்ஷன்னா நம்ம பில் போட்டாதான் பில்டருக்கு பணம் கிடைக்கும். புரியுது உங்களுக்கு? பெரிய பெரிய கட்டடங்கள்லாம் இருக்கு. ஸோ சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை பில் போடணும். நீ நம்ப மாட்டீங்க, சுத்தி ஆள் இருப்பாங்க. யாரு? பில்டர்ஸ் இருப்பான். கவர்லாம் வச்சிருப்பான். புரிய மாட்டேங்குது, கவர்லாம் வச்சிருப்பான். நான் 2 நாள் வாங்கிட்டேன், சமாதானமே போயிடுச்சு. ஜோம் பண்ண கவர் தான் வருது, கர்த்தர் வர பண்ணிட்டேன். அவன் என்ன சொல்றான்? கொடுத்தான் எனக்கு அந்த கவரை. என் சீட்ல முன்னால வர்கீஸ் ஒருத்தர் இருந்திருக்கிறேன். வர்கீஸ் இருக்கு, அவருக்கு நான் போனேன். என் பேர் ராதாகிருஷ்ணன், அந்த பேர் தான் அப்பாயின்மெண்ட் ஆனேன். ஸ்டீவன் பேர்ல அப்பாயின்மெண்ட் கிடைக்கணும் இல்ல, பேரை மாத்தலையே, இப்ப மாத்திட்டேன். அப்போ ராதாகிருஷ்ணன். அவன் என்ன சொல்றான் தெரியுமா? வர்கீஸ் வாங்கினாரு, ராதாகிருஷ்ணன் அவன் கூடாதுன்றான்.
எவ்வளவு அறிவாளி இல்லை? வாங்கிட்டேன். கொடுத்தவன் பேர் பவுலோஸ். அவன் தான் கொடுத்தாது. நீ நம்புறீங்களோ ஜபம் பண்ணா இருட்டாகுது. ஆமே, நான் தோத்துறன்ற வார்த்தை வரல. கூட திரும்பி ஜபம் பண்ணுவாங்க, தோத்துற ஆண்டவரே, தோத்துற ஆண்டவரே, அது என்ன தோத்துற ஆண்டவரே? வார்த்தை வரலன்னு சொல்லுங்க. இந்த வார்த்தை வர்றதுனால கூடிட்டு நிரப்புல மாதிரி ஸ்தோத்திரம். புரியவே இல்லை. ஸ்தோத்திரம் என்னது? ஆமா, வார்த்தை வரல. இந்த பாஸ்டருங்க வார்த்தை வரலன்னா பாட்டு போடுவாங்க, அந்நிய பாஷை பேசுவாங்க. நம்மளே நான் கதையை சொல்றேன். அவர் ஆமேன்னு சொல்றாரு பார்த்தீங்களா? சொல்லுங்க. அவரோடு பழகிட்டீங்கன்னா சத்தமா சொல்லுங்க, பதில் கிடைக்குதோ இல்லையோ சமாதானம் கிடைச்சிடும். என்ன சொல்லுங்க, நான் பதிலுக்கா ஜெபம் பண்ணல, அவருடைய பழக்கம் எனக்கு வேணும். அவன் சொல்ல மாட்டீங்களா? சில பேர் பெருமையா நினைக்கிறாங்க, சில பேர் பெருமையா நினைக்கிறாங்க, எனக்கு அவரோட பழக்கம், எனக்கு இவரோட பழக்கம். இன்று நான் ராமேஸ்வரத்துல பிரசங்கம் பண்ணேன். எல்லா பெரிய பெரிய பாஸ்டருங்க, பாஸ்டர் பவுலோஸ் அவங்க மகன், அப்புறம் ரீகன் கோமஸ் அவங்க குடும்பம், அடுத்து ஃபாதர் குடும்பம், நிறைய பேர் இருக்காங்க. சில பேர் ஒரு பெருமை, நான் ஃபாதரோட இருக்கிறேன், நான் அவரோட இருக்கிறேன், நான் இவரோட இருக்கிறேன். நான் தமிழகத்துல மிகப்பெரிய ஒரு ஊழியனோடு 16 வருஷம் அவருக்கு நான் உதவியாளராக இருந்தேன். புரியுது உங்களுக்கு? அதெல்லாம் ஒன்றும் பெருசே இல்லை. ஒரு உண்மை சொல்ல உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். உலகத்தின் பிரபலம் மனிதர்களான ஓரல் ராபர்ட்ஸ், ஜாய்ஸ் மேயர், ரெய்னார்ட் போங்கே, இப்படி நிறைய பேரோட, கெனத் ஹேகின், அவங்களோடலாம் பழகி இருக்கிறேன். அதெல்லாம் பெருசே கிடையாது, அவரோட இருக்குதான் பெருசு. அப்படி சொல்ல மாட்டீங்களா? அவரோடு பழகிட்டீங்கன்னா சத்தமா சொல்லுங்க. அப்ப அவரோட பழகன்னா அவர் பற்றி தெரியணும். நல்லா கவனிங்க. நீங்க யாரோட பழகுறீங்களோ அந்த அளவுக்கு ஜாக்கிரதையா இருங்க. நல்லா பழகுவாங்க, கடைசியில் கொண்டு போய் உங்களை குழியில தள்ளிடுவாங்க. திரும்ப சொல்றேன், நீங்க பழகுற ஆண்டவர் அறிந்த ஆளா இருங்க. நல்லா கவனிங்க. நல்லா, அவர் எவ்வளவு நல்லவரா இருக்கலாம். நல்லவர்கள் எல்லாம் நல்லவர்கள் இல்லை, ஆண்டவர் தவிர. இன்னைக்கு நல்லவங்க எல்லாம் சொல்லுங்க, நாங்க நல்லவங்க எப்போதாவது ஒரு முறை, ஆனா அவர் தான் எப்போதும் நல்லவர். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? நான் சொல்லுங்க, நான் நல்லவர். சொல்லுங்க, பேட்டரி போயிடுச்சு போல. ரைட், சொல்லுங்க. சாதா பேட்டரி போடுமா, சாதா மைக் போடுமா? ரைட், நீங்களே சொல்லுங்க, உங்களை பார்த்து சொல்லுங்க, நான் ரொம்ப நல்லவருங்கன்னு சொல்லுங்க சத்தமா. ஏசு நீங்க நல்லவங்களா கேட்டேன். அப்படியா? எப்பவுமே எப்பயுமே வா, அது வீட்டில் தான் கேட்கணும். சூப்பர். நம்ம நல்லவர்கள் இப்போதாவது ஒரு முறை. என்ன பிரதர், நம்ம நல்லவங்க தான். என்னது? புயல் வந்தா, போராட்டம் வந்தா, பாடு வந்தா, பிரச்சனை வந்தா, நான் உங்களை பார்த்து, உங்களை பக்கத்துல இருக்கிற அம்மா, உங்களை பக்கத்துல இருக்கிற அம்மா ஏதோ ஒன்று சொல்லிடுச்சு, நீங்க நல்லவங்களா? என்னங்க, நிறைய பாடுபட்டுருக்குல்ல, சீரி எழ மாட்டீங்க, சீரி எழ மாட்டீங்க. யாரை பார்த்து என்ன கேட்டு கேட்டடி. இவங்க நம்மெல்லாம் சூழ்நிலை கைதிகள். நம்ம எல்லாரும் நல்லவங்க தான். 50 வருஷமா பாஸ்டர், எத்தனையோ பாஸ்டர்களை பார்த்துட்டேன். என்ன மாதிரியே கையெழுத்து போட்டு பத்திரத்தையே மாத்திர பாஸ்டர் தான் இருக்கிறான். அவன் ரெவரண்டா இருக்கிறான், அதை விட அவன் பிஷப்பா கூட ஆயிட்டான். யாரைத்தான் நம்புவதோ பேதை நெஞ்சம். சொல்லுங்க எல்லாரும், அவரோடு பழகுங்க. அவரோடு பழகுன்னு அவருக்கு தெரியணும். சொல்லுங்க, தேவனோடு பழகுன்னா அவரை குறித்த புரிந்து கொள்ளுதல் இல்லாமல் பழக முடியாது. எனக்கெல்லாம் சொல்லுங்க. ஐயா 36 வருஷமா சபைக்கு இந்த கணவன் நடத்துறாரு. கவனிங்க, புரிந்து கொள்ளுதல் இல்லாமல் சபைக்கு வர்றது வேஸ்ட். சொல்லுங்க, புரிந்து கொள்ளுதல் இல்லாமல், நெருக்கம் இல்லாமல். சமீபத்துல ஒரு திருமண 50 வருஷம் ஆச்சு கணவன் மனைவிக்கு. நேற்று முந்தா நாள் அதெல்லாம் போயிருந்தேன். அப்போ அந்த அம்மா கேட்டேன், 50 வருஷம் ஆச்சுங்க, உங்க ஐயா எப்படின்னு புரிஞ்சுக்கவே முடியல. எத்தனை வருஷம் ஆச்சு? காடு வந்து நாடு போகுது. 50 வருஷம் ஆகி என்ன சொல்லுப்பா புருஷனை பத்தி? அந்த அம்மா கேட்டேன். அவரை கேட்டது எப்படின்னு புரியல பாஸ்டர். நல்லதா இருக்குது, திடீர்னு முருக மரம் ஏறிடுது. புரியுதா உங்களுக்கு? அப்புறம் சொல்றாரு, நல்லதா இருக்கிறா பாஸ்டர் அந்த மனைவி. அவங்க வீட்டுல இருந்து யாரா வந்துட்டாருன்னா குணமே மாறிடுது. புரியவே மாட்டது இல்லை. அநியாயமா இல்லை இதெல்லாம் உங்களுக்கு?
அடிக்கடி நான் சொல்லுவேன், உங்க வீட்டார் வந்தால் சந்தோஷம், அவர் வீட்டார் வந்தால் ஜலதோஷம். இருக்கிறீங்களா? உங்க வீட்டார் வந்தால் சந்தோஷம், அவர் வீட்டார் வந்தால் ஜலதோஷம். உங்க வீட்டார் வந்தால் ஆடு அடி, கோழி அடி, மாடு அடி. அவர் வீட்டார் வந்தால் அவரையே அடி. புரிய மாட்டேங்குது. நீங்க என்ன நல்லவங்கன்னு சொல்றீங்க, இதுல வேற அப்படி இல்லைங்க. நம்ம நல்லவங்க தான் எப்போதாவது ஒரு முறை. அவர் எப்போதும் நல்லவன். சொல்லுங்க, அவரோடு பழகணும்னா அவர் புரிஞ்சுக்கணும். 3 காரியம் சொல்றேன். நம்பர் 1 சொல்லுங்க, என் தேவன் சர்வ வல்லவன், சர்வ ஞானி, சர்வ வியாபி. டைப் பண்ணுங்க, கஷ்டம் இல்லை. சர்வ ஞானி சொல்லுங்க, சர்வ வல்லவன். எதையும் செய்வார், எங்கும் செய்வார், எப்போதும் செய்வார். சத்தமா சொல்லுங்க, எதையும் செய்வார், எங்கும் செய்வார், எப்போதும் செய்வார். நம்மளால கவனிங்க, இப்ப செய்யற வேலையை நம்ம செய்ய முடியாது. எல்லாரும் எங்கும் செய்வார், எப்போதும் செய்வார், எதையும் செய்வார். புரியுதாப்பா? இப்ப செய்யற வேலையை இன்னும் 10 வருஷம் பொறுத்து செய்ய முடியாது. ஏன்? என்னையா? ஆனா அவருக்கு வயசு, அவர் சிரஞ்சீவி, நித்தியமானவர், நிரந்தரமானவர். சொல்லுங்க, என் தேவன் சர்வ வல்லவர். 2வது சர்வ ஞானி. கடந்த காலம் தெரியும், நிகழ்காலம் தெரியும், எதிர்காலம் தெரியும். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, எல்லாம் கை நீட்டி. என் கதை ஃபுல்லா பேக்கெட்ல இருக்குது. சத்தமா சொல்லுங்க, கை நீட்டி சொல்லுங்கன்னு சொன்னேன். என் கதை ஃபுல்லா அவர் கையில் இருக்குதுன்னு சொல்லவில்லை. கை நீட்டி நீட்டீங்களா? சொல்லுங்க, என் கதை ஃபுல்லா பேக்கெட்ல. நான் மேடல யார் இருக்கிறோம் முக்கியம் இல்லை, 4 சுவருக்குள் நான் யாரா இருக்கிறது தான் முக்கியம். சொல்லுங்க, சர்வ ஞானி, வல்லவன், எதையும் செய்வார், எங்கும் செய்வார், எப்போதும் செய்வார். 2வது சொல்லுங்க, சர்வ ஞானி. கடந்த காலம் தெரியும், நிகழ்காலம் தெரியும், வருங்காலம் தெரியும். 3வது சர்வ வியாபி. இதே ஆண்டவர் அமெரிக்காவில் இருக்கிறார், ஆப்பிரிக்காவில் இருக்கிறார். சொல்லுங்க, வியாபி. ஏனோ சொல்லட்டுமா? நான் சொல்லி தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. என்ன படிச்சு கொஞ்ச நேரம் முன்னால மத்திய 6:8 மத்திய 6:8 என்ன படிச்சுங்க? மத்திய 6:8 படிங்க, இப்படி படிங்க. வேண்டிக் கொள்வதற்கு, சத்தமா சொல்லுங்க, வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே. அவருக்கு எல்லாமே தெரியும். சார் விஷயத்து வர சொல்லுங்க, நான் அவரோடு பழகிட்டோம்னா கவனிங்க, உலகத்துல பழக பழக புளிக்கும், இயேசுவோடு பழக பழக இனிக்கும். சின்ன கேள்வி, அன்னைக்கு நீங்க பழகுனீங்களே, இன்னைக்கு அவங்க பழக்கத்தில் இருக்கிறாங்களா? அன்னைக்கு நீங்க செயல்பட பழகுனீங்களே, இன்னைக்கு அவங்க பழக்கத்தில் இருக்கிறாங்களா? ஏன்? அவங்க உள்ட்டு போயிட்டாங்களா, நீங்க அவங்கள்ட்ட வந்தீங்களா? அப்படியா? உங்க குணம் தெரிஞ்சிச்சு போயிட்டாங்க. தமிழ் புரியுதா? போக போக தெரியும், இந்த பூவின் வாசனை புரியும். அதாவது தூரத்து பார்க்கிற வரைக்கும் எல்லாம் நல்லவங்கதான், கிட்ட போய் பார்த்ததான் அவங்க மண்ட வடலாம் தெரியுது. தமிழ் புரியுது நினைக்கிறேன். சொல்லுங்க, நான் அந்த நான் அவரோடு பழகிட்டா பதில் கிடைக்குதோ இல்லையோ, ஆங்கில ஊழியக்காரனா சொல்றேன், அதான் சொல்ல வந்த கருத்து பண்ணிட்டேன். வேலை கிடைச்சது, எனக்கு நல்ல வேலை கிடைச்சது. ஆனா சமாதானம் போயிடுச்சு. வேலை கிடைச்சி சமாதானம் போயிடுச்சு. அப்பதான் முன்னாடி தீர்மானம் பண்ணேன், சரி நமக்கு சமாதானம் தான் முக்கியம்னு சொல்லி 73 ஒரு 2 வருஷம் ஒர்க் பண்ணேன். ஒரு 2.5 வருஷம் ஒர்க் பண்ணியிருப்பேன். நான் அந்த லெட்டர் கொடுக்கும்போது அந்த லெட்டர் எழுதி கொடுத்தேன். என்னுடைய அவர் ஏஇ, அவர் பேர் ஏஇ, அவர் பேர் ராஜரத்னம், அவர் பேர். நான் லெட்டர் கொடுத்தேன். அவருக்கு அப்புறம் டி இருக்கிறார். அவர் லெட்டர் வாங்கி படிச்சார். ஏன் வேலையை விடுறேன்னு கேட்டார். நான் ஊழியம் செய்ய போறேன்னு சொன்னேன். ஊழியனா என்னன்னு கேட்டார். ஊர்ல மத பிரச்சாரம் பண்றதான்னு கேட்டார். ஏற்கனவே அது மாதிரி அப்படின்னு சொன்னேன். ஒரு வார்த்தை சொன்னார் அவரு, எனக்கு கவனிக்கிறீங்களா? தம்பி, அவன் வேலை கிடைக்கல, லோரும் நலைகிறான், நீ வேலை எடுக்கிற வேலையை விட்டுட்டு போற. அவர் சொன்னார், ஒரு காரியம் சொன்னாரு, நீ ரொம்ப நல்ல பையன், அதை ஒண்ணு செய்யற, இந்த லெட்டர்
இந்த டேபிள்ல 6 மாசம் வச்சிருக்கிறேன், ஃபார்வர்ட் பண்ண மாட்டேன். 6 மாசம் லெட்டர் வச்சிருக்கிறேன், நீ திருப்பி வருவேன்னு சொன்னார். 53 வருஷம் ஆச்சு, அந்த பக்கமே நான் போல. அப்படின்னு சொல்றீங்களா? சொல்லுங்க. அவரோடு பழகிட்டீங்கன்னா, இல்ல சொல்ல, அவரோடு பழகிட்டீங்கன்னா சொல்லுங்க, சமாதானம் வந்துடும். கவனிங்க, ஒண்ணு சொல்லியுமா உங்களுக்கு? சம்பவங்கள் மாறும் போது சமாதானம் மாறிடும். எத்தனை சொல்றது புரியுது? இங்கிலீஷ் டைப் பண்ணுவீங்களா? ஹாப்பினஸ் என்ற வார்த்தை ஹாப்பனிங்ஸ் என்ற வார்த்தையிலிருந்து வந்தது. ஹாப்பினஸ் HAPPINESS. இந்த ஹாப்பினஸ் என்ற வார்த்தை தமிழ்ல போட முடியுமா? ஹாப்பினஸ், ரைட். ஹாப்பினஸ் என்ற வார்த்தை ஹாப்பனிங்ஸ் என்ற வார்த்தையிலிருந்து வந்தது. எல்லாரும் போனீங்க. சம்பவங்கள் மாறும்போது சமாதானம் போயிடும். இது நான் சொல்றது புரியுது? கவனிங்க, சம்பவங்கள் மாறும்போது தமிழ்ல போடுங்க. சம்பவங்கள் மாறும் சமாதானம். ஹலோ, முதல் வாரம் என்றும் ஆனந்தம் வீச தருகிறார். முதல் வாரத்து கோல்டன் வீக், 2ஆம் வாரம் சில்வர் வீக், 3ஆம் வாரம் காப்பர் வீக், 4ஆம் வாரம் பாப்பர் வீக். புரியவே மாட்டேங்குது. முதல் வாரம் எப்படி? என்றும் ஆனந்தம் என் இயேசு. 2ஆம் வாரம் கொஞ்சம் குறையுது, ஏறுகின்றார் தள்ளாடி தவிழ்ந்து. 4ஆவது வாரம் அந்தோ கல்வாரில் அருமை ரட்சகரே. சமாதானம் அப்பப்ப மாறுதா இல்லைங்களா? நான் சொன்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னால, உங்க வீட்டார் வந்தால் சந்தோஷம், அவர் வீட்டார் வந்தால் உண்மைதானே? சின்ன கேள்வி கேட்கிறேன், உங்க வீட்டார் நேசிக்கிறாம உங்க பிள்ளைகள் கணவர் வீட்டார் நேசிக்கிறாங்களா? உங்க வீட்டார் உங்கள் பிள்ளை நேசிக்கிற மாதிரி உங்கள் வீட்டுக்கார பிள்ளைங்க நேசிக்கிறாங்களா கேட்டேன். அப்படியா? நீங்க ஒருத்தியா இருக்கிறீங்களா? என்னவா அவர் சொல்ல பாருங்க. வந்தோன்னு கேட்கிறான் பையன் அப்பாவை, எப்ப ஊருக்கு போறேன்னு கேட்கிறான். செட்டப் புரியவே இல்லை. சொல்லுங்க, நீங்க எல்லாம் இங்க இருக்கலாம், வயசானவங்க இந்த ஐயெல்லாம் சொல்லுங்க. சமாதானம் என்பது சூப்பர். நன்றி. படிங்களா எல்லாம் வாய்த்து சொல்லுங்க. ஆனா தேவனோடு பழகிட்டா சமாதானம் மாறவே மாறாது. என்ன வந்தாலும், புயல் அடித்தாலும். தெரியுமா உங்களுக்கு? இப்ப உட்கார்ந்து இருக்கிறாரு, புரியுதா உங்களுக்கு? அதாவது உங்களுக்கு 2 பேரும் சமாளிக்கிறது கஷ்டம், நாங்க 200 பேர் சமாளிக்கிறது எப்படி கஷ்டம் இல்லை? நீங்க பெத்த 2 பிள்ளையும் சமாளிக்கிறது கஷ்டமா இல்லை? பாருங்க, எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து, ஒன்னு யானைன்னா ஒன்னு பூனந்து, ஒன்னு பூனைனா யானந்து. ஒருத்தர் பாருங்க பட்டிமன்றம் நடத்துற பார்த்தீங்களா பையன், முக்கியமான நாட்டு நடப்பு, இந்தோ பாகிஸ்தானை பற்றி அவன் தீர்மானிக்கிறான். இப்பதான் சொல்லி கொடுக்கணும். வரும்போது சர்ச்சில் அமைதியாக தலைமையில ஜெபம் பண்ணி கூட்டிட்டு வரணும். ரைட். சொல்லுங்க எல்லாரும். சமாதானம் என்பது பணத்தை மையமாய் கொண்டதல்ல, பொருட்களை மையமாய் கொண்டதல்ல, வாழ்வை மையமாய் கொண்டதல்ல, தேவனை மையமாய் கொண்டது. இது எல்லாரும் சொல்றேன். எனக்கு தெரியும், உங்களை பார்க்க தெரியுது. கிராமத்து வந்திருக்கிறீங்க, ஏழ்மை ஒரு பக்கம், வறுமை ஒரு பக்கம், இல்லாம ஒரு பக்கம், ஒரு நாள் ஃபுல்லா இந்த வெயில வேலை செஞ்சா உங்களுக்கு காசு நல்லா தெரியும். ஆனால் அதை விட மேலா தெரியுமா, அவரோடு இருக்கிற பழக்கம். உலகம் தருகிற சமாதானத்தை விட தேவன் தர சமாதானம் பெருசு. எல்லாம் நினைக்கிறோம், எனக்கு வேலை கிடைச்ச சமாதானம் ஆயிடுவோம், அது கிடைச்ச சமாதானம், இது கிடைச்ச சமாதானம் இருக்க முடியாது. ஐ ஹவ் கான் த்ரூ. நினைக்கிறோம் அதுதான் சமாதானமா இருப்பேன், இது சமாதானமா இருப்பேன். இல்லை, அவசரம் போடுங்க. சொல்லுங்க, அவரோடு பழகினால் சமாதானம். சத்தமா சொல்லுங்க, அவரோடு பழகினால். அடுத்து ஒரு வார்த்தை இருக்குது, சொல்லுங்க, நன்மை. அந்த வார்த்தை பாருங்க, அதனால் சத்தமா. திரும்ப திரும்ப சொல்றேன். ஹலோ, உலகத்தின் பழக்கத்தை குறைங்க, அவனுடைய பழக்கத்தை அதிகமாக்குங்க. ஒரு சின்ன கேள்வி, மொபைல் கொடுங்க. மொபைல் வச்சுக்கிறீங்களா? அது இல்லாம இருக்க முடியாது. ரைட். இது என்ன வைத்திருக்கிறதா, நான் அதை வைத்திருக்கிறேனா? இது என்ன வைத்திருக்கிறதா, அது நான் அதை வைத்திருக்கிறேனா? அது தெரியாது. ஆனா இது என்ன புரியுது உங்களுக்கு? தமிழ் விளங்குதா? இதை நான் வச்சிருக்கிறேன், இது என்ன வச்சிருக்குதா? நிஜமா பேசணும், ரொம்ப பக்தியா பேச முடியாது. இதுதான் என்ன ஆப்ரேட் பண்ணுது. ஒய்ஃப் இல்லாம இருக்கலாம், ஆனா ஒய்ஃப் இல்லாம இருக்க முடியாது. இப்பெல்லாம்
ஒரு நாளைக்கு 100 தடவை தடவுறோம். இதை தடவையே பார்க்கறது இல்லை. இது வாய்ந்த தத்துவம். இது சொல்லுங்க எல்லாரும், அவரோடு பழகுங்க, சமாதானம் வந்துடும். சொல்லுங்க, ஜெபத்துல, வேதத்துல, சபையில அவரோடு பாருங்க. இந்த ஜனங்களோடு பழகுங்க, சமாதானம் வந்துடும். உங்களுக்கு தெரியுமா, இந்த உலகம் நம்ம எப்ப கீழே விழுவோம்னு எதிர்பார்க்குது. ஆனா ஆண்டபடி இல்லை. கீழே விழுந்து அவர்களை தூக்கி எடுத்துருவேன். திரும்ப சொல்றேன், இங்க இருக்கிற சமாதானத்தை போல உலகத்துக்குமே சமாதானம் கிடையாது. இங்க வந்துட்டாலே எல்லாம் மாறிடும். கவலைகள் மாறும், கஷ்டம் மாறும், கண்ணீரம் எத்தனை வர வச்சிருக்கீங்க. சொல்லுங்க, வந்துட்டாலே சொல்லுங்க, வந்துட்டாலே சமாதானம் வந்துடும். அந்த வார்த்தையை போடுங்க. இங்க வந்து அந்த வார்த்தையை வசனம் போடுங்களேன். சொல்லுங்க, அவரோடு என்ன சொல்லுங்க, அவரோடு வந்துட்டாலே 55 வருஷம் அவரோட வாழறேன். சொல்லுங்க, அம்பானியா இருக்கிறத விட சமாதானமா இருக்கணும். நீங்க நினைக்கிறீங்களா அம்பானி சமாதானமா இருப்பாரு? இருக்கிறாரா? என்ன, மோடி சமாதானமா இருக்கிறாரா? சத்தமா இல்லையே, பயம். ஆனா நம்ம சமாதானமா பாருங்க. கண்ணை முன்னா நம்ம தூக்க மாத்திர தூங்குறோம். ஆமே. சில பேர் தூக்க மாத்திர போட தூக்கம் வரல. என்னடி பாக்குறீங்க? சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, அவரோட பழகிட்டாலே நிறைவான சமாதானம். ஒண்ணு சொல்றேன், முதல் படிங்க. சொல்லுங்க, தேவ சமாதானம், தேவனிடத்தில் சமாதானம், தேவனோடு சமாதானம். கொஞ்சம் கஷ்டம் புரியுது. சொல்லுங்க, முதலாவது தேவனோடு சமாதானமா இருந்தா தேவ சமாதானம் ஆளுகை செய்யும். 2 சமாதானம் இருக்கும். 2 சமாதானம். ஒன்று பணத்தால் ஒரு சமாதானம், பிள்ளைகளால் சமாதானம். இதெல்லாம் மாறும். ஆனா தேவ சமாதானம் மாறவே மாறாது. சொல்லுங்க, தேவனிடத்தில் சமாதானம், தேவனோடு சமாதானம். சொல்லுங்க, சொல்லுங்க, தேவ சமாதானம். இதுவும் போயிடுச்சு. சொல்லுங்க, தேவனிடத்தில், நான் இங்கிலீஷ்ல சொல்றேன், சாதாரண மைக்க போடும். சாதாரண மைக்க உயர் மைக்க போடும். ரைட். வசனம் படிங்க. அந்த அடுத்த வார்த்தை படிங்களேன். சரி, எல்லாம் சொல்லுங்க, எல்லா கரங்களை போய் சொல்லுங்க. அதனால் சத்தமா சத்தமா சொல்லுங்க. எதினால் எதினால் இல்ல இல்ல முதல் வார்த்தை அவரால் நமக்கு நன்மை வரும். சொல்லுங்க எல்லாரும், தேவனிடத்தில் சமாதானம், தேவனோடு சமாதானம், தேவ சமாதானம். கொஞ்சம் புரிய நினைக்கிறேன். என்ன பாருங்க எல்லாரும், அவரோடு சமாதானம் இருந்துட்டாலே தேவ சமாதானம் உள்ளத்தை நிரப்பும். சொல்லுங்க, அவரிடத்தில் சமாதானம். அடுத்து சொல்ல போற, சொல்லுங்க எல்லாரும், நன்மை வரும். சத்தமா சொல்லுங்க, சத்தமா. உலகத்துல 3 நன்மை இருக்குது. என்ன பாருங்க எல்லாரும், கொஞ்சம் சவுண்ட் வைக்கல. உழைப்பால் ஒரு நன்மை, உறவுகளால் ஒரு நன்மை, உலகத்தால் ஒரு நன்மை. சொல்லுங்க, சொல்லுங்க, உழைப்பால், உறவுகளால், உலகத்தால். ட்ரை பண்ண முடியுமான்னு தெரியல. எல்லாம் சொல்லுங்க, உறவுகளால், பிள்ளைகளால். பாருங்க, இந்த பிள்ளைகளால் ஒரு சமாதானம் தான். இந்த பிள்ளைகளை பார்த்தாலே சமாதானம், அது வேற. 2வது உலகத்தால் சமாதானம், வேலை செய்யறோம். உலகத்தால், உழைப்பால் சமாதானம். உலகத்தால் சொன்னா, எங்க அப்பா கொஞ்சம் சொத்து இருக்குது, ஒரு கார், ஏதோ ஒரு காரி நிலம் 1/2 ஏக்கர் இருக்குது, அது ஒரு நன்மை. நல்ல கவனிங்க, அந்த வார்த்தைகள் சொல்லுங்க. உலகம் தரும் நன்மை கடுகளவு, கர்த்தர் தரும் நன்மை கடல் அளவு. சொல்லுங்க, உலகம் தரும் நன்மை எல்லாம் சொல்லுங்க, கடுகளவு. நல்ல கையை விரிச்சு, நல்ல சத்தம், நல்ல சொல்லுங்க, எக்ஸசைஸ். உலகம் தரும் நன்மை கடுகளவு, கர்த்தர் தரும் நன்மை கடல் அளவு. அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, உலகம் பாருங்க, உழைப்பு. இப்பெல்லாம் வேலைக்கு போறாரு, ஐயெல்லாம் வேலைக்கு போறேன், வேலைக்கு போட்டு வந்து, அது நன்மைதான். உலகம், உறவு, உழைப்பு. இன்னொன்னு சொல்ல போறேன், எல்லாரும். இந்த 3ம் வாழ்க்கையின் ஒரு பகுதி சந்திக்கும். தேவ நன்மை வாழ்க்கையின் முழுமை சந்திக்கும். சொல்லுங்க, உலக நன்மையும், உறவுகளின் நன்மையும், உழைப்பின் நன்மையும் வாழ்க்கையின் ஒரு பகுதி சந்திக்கும். ஆனா தேவன் தரும் நன்மை ஆத்துமா முழுமை சந்திக்கும். சொல்லுங்க, ஆவி சந்திக்கும், ஆத்மாவை சந்திக்கும், என் சரீரத்தை சந்திக்கும். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, தேவன் தரும் நன்மை இதை சந்திக்கும், இதையும் சந்திக்கும், இதையும் சந்திக்கும், இதையும் சந்திக்கும். புரியவே இல்லை. சொல்லுங்க, தேவன் தரும் நன்மை
சொல்லுங்க, என் ஆவி சந்திக்கும், என் ஆத்மாவை சந்திக்கும், என் சரீரத்தை சந்திக்கும், என் குடும்பத்தையே சந்திக்கும். சொல்லுங்க, நன்மை வரும். பாருங்க, அது யூகம், அது நிச்சயம். சொல்லுங்க, ஆண்டு பார்த்து சொல்லுங்க, அவரை தேடுங்க, சத்தமா சொல்லுங்க, வாழ்வு வரும், நிம்மதி வரும், ஆரோக்கியம் வரும், செழிப்பு வரும். சொல்லுங்க, எல்லாமே வரும். இதெல்லாம் தேவை, அத்தனை வரும். சொல்லுங்க, வரும். சொல்லுங்க, நிச்சயம், உறுதியான, நம்பகமான, தீர்க்கமான. ஒருவேளை வரும் போட்டு இல்லை, என்னது சத்தம் சொல்ல வரும். சொல்லுங்க, வரும். சத்தம். ஒரு சின்ன கேள்வி, நம்முடைய உழைப்பு ஏதாவது அது இருக்குதா? நம்முடைய உழைப்பு ஏதாவது இருக்குதா? இதுக்கு ஞானம் வேணுமா? ஞானம் வேணுமான்னு கேட்டேன். படிப்பு வேணுமா? கல்லூரி வேணுமா? பட்டணத்தில் இருக்கணுமா? மாடி வீட்டில் இருக்கணுமா? ஒண்ணுமே இல்லை. அவர் புரிஞ்சுங்கனாலே போதும். அப்படின்னு சொல்லுங்க, அவரோட பழகிட்டாலே, சொல்லுங்க, அவரோட பழகிட்டாலே இதெல்லாம் வந்துடும். சொல்லுங்க, ஆமே. சொல்லட்டுமா? சொல்லுங்க, நான் இவளை சம்பாதிக்கவில்லை, ஆனால் இவளை பெற்றுக் கொள்ளுகிறேன். புரியுதாங்க? இதெல்லாம் சொல்லுங்க, இது ஆங்கில பழமொழி. I have not earned but I receive. இதெல்லாம் சொல்ல, கை நீட்டி. நான் சம்பாதிக்கல, சமாதானத்தையும் நன்மையும் நான் சம்பாதிக்கல, ஆனா பெற்றுக்கொள்ளுகிறேன். நல்லா கவனிக்கணும். சம்பாதிப்பதற்கு திறமை வேணும், சம்பாதித்து பொய் சொல்லணும், சம்பாதிப்பதற்கு வேலை செலுத்தணும். நான் ஒண்ணுமே செய்யல, ஆனா பெற்றுக்கொண்டேன். கைதவியாமே சொல்லுங்க. உங்களுக்கு பாருங்க, நிறைய பேர் என் கூட இப்ப வந்தார், டிரைவ் பண்ணிட்டு வந்தார். கடினமான வேலை, 12 மணி நாங்க வந்தோம். அப்ப சம்பாதிப்பதற்கு உழைப்பு இருக்கணும். நல்ல கவனியம். 2வது, பொய் சொல்லணும் கட்டாயம். எஸ் ஆர் நோ? புரியுதா உங்களுக்கு? 2வது, கடினமா உழைக்கணும். ஆனா தேவன் சொல்றாரு, சொல்லுங்க, நான் சம்பாதிக்கல, ஆனா பெற்றுக்கொண்டேன். சத்தமா சொல்ல மாட்டீங்களா? கவனிங்க. இப்போ இவங்கெல்லாம் சம்பாதிக்கல எதையுமே. இப்போ இவங்க 2 பேருமே பாஸ்டர் பிள்ளைங்க, அதனால பரவாயில்லை. இப்போ நான் வந்து பாலசுப்ரமணி ஒருத்தருடைய பையன், எங்க அப்பா 4 பைபிள் கொடுத்துட்டார் என் கண் முன்னாலேயே. அப்ப யோசித்து பாருங்க, நான் அந்த ஊழியத்தை சம்பாதிக்கல, ஆனா ஊழியத்தை பெற்றுக்கொண்டேன். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, வரும். சொல்லுங்க, நன்மை வரும், வாழ்க்கை வரும், பலன் வரும். அடுத்து சொல்ல 22ல அவரோடு பழகிட்டீங்கன்னா பாருங்க, அவரோடு பழகிட்டீங்கன்னா வேத பிரமாணத்தை கற்றுக் கொடுப்பாரு. அவங்க போடுமா? சொல்லுங்க, வேத பிரமாணத்தை அவரோடு அவரோட பழகிட்டாலே பேசிட்டே இருப்பார். சொல்லுங்க, பேசிட்டே இருப்பார். எதை பேசுவாராம்? எதை பேசுவாராம்? சத்தமா. ஹலோ, ஒண்ணு வேணாம் ஐயா. 2 நாள் வீட்டுக்கார பேசினா அவங்க எப்படி இருக்கும்? அந்த பேசினா என்ன, பேச விட்டா என்னன்னு கேட்கிறேன். தள்ளி உட்காருமா. இந்த மாதிரி பேசினவங்க எப்படி இருக்கும் தம்பி? 2 நாள் பேசலாம், நிம்மதியா இருக்குன்றியா? அவரோடு பழகிட்டாலே அவர் பேசிட்டே இருப்பார். சொல்லுங்க, அவர் வாயிலிருந்து சத்தமா சொல்லுங்க. நம்ம வாயை திறந்தா என்ன தெரியுமா? நல்லா இருக்க மாட்டேன், நாசமா போயிடுவேன், நீ இப்படி. ஆனா அவர் வாயை திறந்தா ஆசீர்வாதம் தான். ஆமென். சொல்லுங்க, நான் பழகிட்டா அவர் வாயுவை பேசிட்டே இருப்பார். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? ஆரம்பத்துல சொன்னேன், சில பேரோட பேசினா சமாதானம், சில பேரோட அந்த ஆண்டோட பேசினாலே சமாதானம். சொல்லுங்க, அவர் வாயிலிருந்து பிறக்கும் வேத பிரமாணம். சொல்லட்டுமா? அவரோட பழகுங்க, அவரே உங்களுக்கு பயப்பட்டு பாத்தியாரா இருப்பார், அவர் போதகரா இருப்பார், அவர் ஆசிரியரா இருப்பார், அவரே மாஸ்டரா இருப்பார். இப்படி டீச் எவ்ரி டே. கவனிக்கிறீங்களா எல்லாரும்? சொல்லுங்க, அவர் வாயிலிருந்து சத்தமா. எல்லாமே வேதம் மட்டும் இல்லை, வாழ்க்கைக்கு தேவையான, எதிர்கால தேவையான, என் பிள்ளைகளுக்கு தேவையான, எனக்கு தேவையான எல்லாம் அவர் சொல்லுவேன். சொல்லுங்க, வார்த்தைகள். சொல்லுங்க, வார்த்தைகள், பிரமாணங்கள் எங்கிருந்து பிறக்குமா? சத்தம். யார் வாயிலிருந்து? தமிழ் விளங்குதா? அவரோட பழகிட்டாலே இவர் நான் ஸ்டாப் பேசிட்டே இருப்பார்.
அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? இப்போ நாங்கெல்லாம் ஊழியம் செய்கிறோம். இன்னைக்காக கூட நான் ஜாப் பண்ணேன். இப்போதான் இந்த பிரதத்தை காட்டினேன். யூடியூப்ல என் பேரை போட்டீங்கன்னா 7400 பிரசங்கம் இருக்குது. ஒரு காமிச்சிதான் ஸ்டீபன் தேவன் பேரை போட்டீங்கன்னா 7400 பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன் சோஃபா. என்னை கூட காலையில் ஜாப் பண்ணேன். ஆண்டவரே, இந்த காலையில் நீ கொடுத்ததெல்லாம் கொடுத்துட்டேன், நீ கொடுத்தாதான் கொடுக்க முடியும். புரியுதா உங்களுக்கு? கொடுத்ததெல்லாம் கொடுத்துட்டேன். இனி இதுல இன்னொரு விஷயம் தெரியுமா? இப்ப நான் பிரசங்கம் பண்றேன், உடனே எங்க வீட்டுக்கு சொல்லுது, இது 84 நீ பிரசங்கம் பண்ணிட்டே அந்த அம்மா, வேற வேலையே தேவையில்லை. புரியல? இப்ப சாலமோன் எல்லாம் கேட்டிருப்பாரு, நிறைய பிரசங்கெல்லாம் கேட்டிருப்பாரு. சொல்லுங்க, அவரோடு பழகிட்டீங்கன்னா நாள்தோறும் வசனம் வந்துட்டே இருக்கும், நாள்தோறும் வார்த்தை வந்துட்டே இருக்கும், நாள்தோறும் சத்தியம் வந்துட்டே இருக்கும், நாள்தோறும் புது புது கிருபை வந்துட்டே இருக்கும். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. நான் சொல்றேன் இருக்கு எல்லாருக்குமே. சரி, in English, be acquainted with him. Be acquainted with him. அது இன்னும் 3 காரியம் சொல்ல போறேன். அதுல 3 காரியம். நீர் அவரோடு நிகழ்காலம் சத்தமா சொல்லுங்க. 2வது பர்சனல் சொல்லுங்க. பர்சனல், பிரசன்ட், ப்ராஃபிட்டபிள். those who knows English சொல்லுங்க. நிகழ்காலம் சொல்லுங்க. பிரசன்ட், இப்ப பழகுங்க. நிறைய பேர் தெரியுமா, நிறைய பேர் நினைக்கிறோம் பார்க்கலாம் பாஸ்டர், பார்க்கலாம் பாஸ்டர், பார்க்கலாம் பாஸ்டர். எங்க போய் பார்க்குது அப்புறம்? சொல்லுங்க எல்லாரும். நிகழ்காலத்துல சொல்லுங்க. பர்சனல், நீர் அவரோடு. இது கலெக்டிவா பர்சனலா? நீர் அவரோடு. சத்தமா புரியாது? உங்க 2 பேருக்கு நடுவில் வேற யாராவது வந்து உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்காது. மாமியார் மாமனார் இருந்தா கூட பிடிக்காது. தேவன் விரும்புற சொல்லுங்க. நானும் அவரும் இடையில் யாருமே இல்லை. சத்தமா சொல்லு. நானும் அவரும் இடையில் வீடு, மனைவி, பிள்ளை, வேலை யாருமே கிடையாது. நான் அவர் தான். அப்படி சொல்ல மாட்டீங்களா? பாருங்க, ஜெபம் பண்ண உட்காருவோம். அப்பதான் தயிர்காரன் வரான், அப்பதான் கத்திரிக்காய்காரன் வரான், அப்பதான் கடன் இஎம்ஐ வாங்கிறதுக்கு வரான், மகளிர் சுய குழுக்களை காசு வாங்கினீங்களே அது வசூல் பண்ண வரான். புரியவே மாட்டேன். எப்போ இந்த அம்மா சொல்லுது, பூனை போது பாரு. இந்த அம்மா பூனை எங்க போனா நமக்கு என்ன? சொல்லுங்க. அவரோடு பழகிட்டீங்கன்னா உலகத்து பாருங்க. எது முக்கியம்? அந்த வசனம் போட்டு தம்பி இப்ப போட்டீங்களே, சொல்லுங்க. ரொம்ப முக்கியம். ஹலோ, எவ்வளவு பேர் காத்துட்டு இருக்கிறாங்கல்ல பாருங்க. உதாரணம் சொல்றேன். ஊழியக்காரோட எடுத்துங்களேன். நான் ஃபாதரோட 2 நாள் தங்கியிருந்தேன். 2 நாள் தங்கியிருந்தேன். நிறைய ஊழியர்களோட தங்குறது ஒரு பாக்கியத்தை ஆண்டு தந்த. என்ன தெரியுமா? ஏன் சொல்ல மாட்டாரா, ஏன் சொல்ல மாட்டாரா, ஏன் சொல்ல மாட்டாரா? புரியுது உங்களுக்கு? அவரோட பழகிட்டீங்கன்னா என்ன வந்துடும்? இந்த வார்த்தை படிங்க. அவன் ஆமென். எல்லாம் கை தட்டி ஆமென் சொல்லுங்க. என்னோடு பேசுவார், என் வாழ்க்கையை பற்றி பேசுவார், எதிர்காலத்தை பற்றி பேசுவார், என் குழப்பங்களை பற்றி பேசுவார், என் கலக்கத்துக்கு என்ன காரணங்களும் பேசுவார். இது ஒண்ணு போதாதா? சத்தமா சொல்லுங்க. பாருங்க, 10 வார்த்தை கேட்டீங்கன்னா 10 வார்த்தை பேசுவாங்க. 9 வார்த்தை குத்தம். இப்படி சொல்லுவாங்க, உங்களுக்குலாம் என்னங்க, நீங்களாம் பெரிய ஆடு, என்னங்க நீங்களாம் என்னது அது உள்குத்து. சில பேர் ஊசி விட ரொம்ப ஷார்ப்பா இருப்பாங்க. நீங்களாம் பெரிய ஆடுங்க, எப்படி இருக்கிறீங்க? இப்பதான் கண்ணே தெரியுது. தேவையாது. அன்னைக்கு ஒரு அம்மா கிட்ட ஒரு துக்க வீடு. அந்த அம்மா சியோனுக்கு போறவங்க. என்னங்க சியோன் தெரியுமா? ஒயிட் அண்ட் ஒயிட் தான் இருப்பாங்க. இப்போ ஒரு மரண வீடு. அந்த அம்மா வந்து தூர்தர்ஷன் ஒர்க் பண்றாங்க. நான் கேட்டு எப்படி இருக்கு சிஸ்டர், எனக்கு பார்த்த உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு அந்த அம்மா. எப்படி நம்ம கேட்டது ரொம்ப முக்கியமா இப்போது உங்களுக்கு கேட்கறதுக்கு. என்னை பார்த்தா எப்படி என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லணும்? அன்னைக்கு ஒரு நேரமா பார்த்தேன். நான் நல்லா நடப்பின்னா நீங்க என்ன பண்ண போறீங்க எனக்கு கேக்குது. நான் நல்லா இருக்கேன், நீங்க என்ன பண்ண போறீங்க? இதெல்லாம் இருந்தாலும் பிறந்தாலும் லாபம் இல்லை, இருந்தாலும் லாபம் இல்லை. திருந்தாத உள்ளங்கள் இருந்த என்ன லாபம்? சொல்லுங்க. அவர் வாயிலிருந்து பிறக்கிற வார்த்தை அது எங்க இருக்கும்?
ஆமேன். எல்லாம் நெஞ்சில கை சொல்லுங்க, தேவனே நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் நீ எதிர்த்து இருக்கணும் ஆண்டவரே. ஆமேன். சில பேர் பாருங்க, என்னைக்கும் யாரும் சொல்லியிருப்பாங்க, இந்த ஆண்கள் சொல்றேன், உங்க மாமியார் சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் இப்ப எடுத்து விட்டுறீங்க. இந்த ஆட்கள் சொல்லுவாங்க, பாரடி உங்க அப்பா அப்படி சொன்னா, உங்க அம்மா அண்ணன் அப்படி சொன்னா, உங்க தம்பி இப்படி சொன்னா. என்னைக்கோ சொல்ல ஞாபகம் இருக்குது, ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஐயா என்ன பிரசங்கம் பண்ணாரு, ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஐயா என்ன பிரசங்கம் பண்ணான்னு கேட்டேன். இப்பதான் பைபிள் டைரி பாக்குறாங்க அந்த அம்மா. இந்த கல்லை எவன் புரட்டுவான், நீங்களே ஒரு பெரிய கல்லு. எல்லாரும் இருந்தாலும் பேசுவாங்க, ஆனா கல்லின் மேல் உட்கார்ந்த என்ன சொல்லுங்க எல்லாரும் சத்தமா. அது என்ன கல்லாம், சத்தமா சொல்லுங்க. ஒரு தெரியுமா, அதுல ஏழோது அந்த சீல் போட்டிருக்குது, ஏழோடைய சைன் இருக்குது. ஆண்டவர் எந்த சைனையும் மாற்ற முடியும். கைதட்டி ஆமென் சொல்லுவீங்களா? நம்ப முடியல, அவர் எந்த சைனையும் மாற்றிடுவார். அதாவது அது ரெண்டு காரியம். ஒண்ணு, ஏதாவது காவமானம். இப்ப ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கிறார் ஒருத்தர், அந்த கையெழுத்தை கிறுக்குனா என்ன அர்த்தம்? உங்க கையெழுத்து ஒருத்தர் கிறுக்குனா என்ன சொல்லுவீங்க? டென்ஷன் ஆயிடுவீங்க. ஏதாவது கையெழுத்து ஆர்டர் கிரிக்கிட்டார் சொல்லுங்க, தள்ளினா சத்தமா. உங்களுக்கு இதெல்லாம் யாரெல்லாம் கேட்டு போட்டிருக்கான்னு அத்தனை பேர் அப்படியே தள்ளிடுவார். சொல்லுங்க, ஆளுகை தள்ளுவார், அரசாட்சி தள்ளுவார், பதவியை தள்ளுவார். எவனா ஆர்டர் போட்டு அத்தனையும் தள்ளிடுவார் ஆண்டவன். அது அவருடைய சின்னத்து கல்லுல இருக்குது. இப்போ அதுல எவ்வளவு பேர் பாதுகாத்தாங்கல்ல. 2 காலம் நடந்துச்சு, 2 காலம் நடந்து இயற்கையே பிரகாசித்தது, காவலால் சத்துவமார் ஆயிட்டான். சொல்லுங்க, ஆண்டவர் தள்ளும் போது எல்லாம் அவுட்டு. சத்தமா சொல்லுங்க, சொல்லுங்க, ஐயா நாங்க கல்லா இருக்க மாட்டோம், நாங்க ஏனியா இருப்போம். அவரை பார்த்து சொல்லுங்க, அவரை பார்த்தா தள்ளுற மாதிரி எகிறாரு. இப்போ நீங்க அவரை தள்ளிடுவீங்க. இப்போ சொல்லுங்க, என்னால தள்ள முடியாத ஆண்டவரே தள்ளுவார். ஆமீன். அதுல ஒன்று போட்டது, வானத்திலிருந்து இறங்கி வந்தார். சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தா வானத்திலிருந்து ஆண்டு இறங்கி வருவார். சத்தமா சொல்லுங்க. அம்மா அப்பா போன் பண்ணாதீங்க, ஆண்டுக்கு போன் பண்ணுங்க. எங்களுக்கும் போன் பண்ணாதீங்க. என்ன பாக்குறீங்க? அப்ப எதுக்கு பாஸ்ட் ஆகுறேன்னு கேக்குறீங்களா? எனக்கு ஒரு அம்மா 2 மணிக்கு போன் பண்ணி ஜெபம் பண்ண சொல்லிச்சு. ஜெபம் பண்ணேன், தூக்கமே அப்பதான் வருது. சின்னதா ஜெபம் பண்ணேன். என்னப்பா சும்மா சின்னதா ஜெபம் பண்ணீங்கன்னு 2 மணிக்கு. ரொம்ப கொடுமை இல்லை இதெல்லாம். நாங்க தூங்குறது கூட உங்களுக்கு பிடிக்கல. தூக்கம் வர்றதே பெரிய பாடு. என்ன சாலமன் ஐயா, அது 2 பாட்டு கேட்டது தூக்கமே வருது. பத்துல நல்லா வந்துடும், அது பிரச்சனை இல்லை. ஐயாக்கு எப்படின்னு தெரியல, தூங்கவே முடியல. 2 மணி நாங்க எத்தனை என்ன ஐயா ரூம்ல விடும்போது மணி 12, எத்தனை வீட்டுக்கு போனா தெரியல. அதுக்கப்புறம் தூக்கம் வரல வேற. நேற்று காலையில் நான் ராமேஸ்வரம் போகும்போது மணி 3. நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, எனக்கு ஒரு தேவன் இருந்தா வானத்திலிருந்து வரைக்கும் வருவார். அப்படி சொல்ல மாட்டீங்களா? எனக்கு இந்த சக்தி நம்ம தொட்டுச்சு. அவரோட பழகிட்டீங்கன்னா சொல்லுங்க, அவர் வாயிலிருந்து வார்த்தையா வரும், ஆசீர்வாதமா வரும், நன்மைகளா வரும், வார்த்தைகளா வரும். என்னை சந்தோஷப்படுத்துற வார்த்தைகளே பேசுவார். ஆமென். அவர் வாயிலிருந்து பிறந்த அல்ல 3வது வரி, அவர் வார்த்தைகள் எல்லாம் சொல்லுங்க, கையில் எடுத்து சத்தமா சொல்லுங்க. சொல்லுங்க, அவர் வார்த்தைகள் பேசிட்டே இருப்பார். எத்தனை பேருக்கு ஆசை பேசணும்னு? எத்தனை பேருக்கு ஆசை? ஆமென். வாய மூடு. எப்ப சொல்றோம்? நீங்க ஏதாவது சொன்னா சொல்றாரு வீட்டுக்காரு, என்னங்க வாய மூடு, எனக்கு தெரியல. பையனை சொல்றான், வாய மூடுமான்றான். ஆனா அவர் தெரியுமா, அவர் பேசிட்டே இருப்பார். சொல்லி பேசிட்டே இருப்பார். அவரோட பழகும் போது சொல்லுங்க, பழகும் போது வார்த்தைகள் வெளிவரும், சத்தியம் வெளிவரும், கிருபைகள் வெளிவரும். அவர் வார்த்தை என்ன இருக்குது? ஐயா அவர் பாட்டு பண்ற அவர் வாய்ந்த பிறந்த வார்த்தை என்ன வார்த்தை? சத்தம். மரியாதை, ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? நம்ம வாய் திறந்தா என்ன வரும்? நம்ம வாய் திறந்தா என்ன பாக்குறீங்க? நம்ம வாய் திறந்ததுதான் அவிசுவாசம் தான். அதுவா நடக்காது, அதுவா ஆவாது, அதுவா முடியாது. ஆனா அவர் வாயிலிருந்து என்ன வரும்? சொல்லுங்க, ஆசீர்வாதமான வார்த்தைகள், கிருபையின் வார்த்தைகள், இரக்கத்தின் வார்த்தைகள்,
தயவின் வார்த்தைகள், அன்பின் வார்த்தைகள். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென். உங்களுக்கு காட்டி கொடுத்த யூதாசு கூட பார்த்து, சிநேகிதனே, உங்களுக்கு சிநேகிதனே, அழுகிற மரியாதை பார்த்து ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் எல்லாம் சொல்லுங்க. ஆண்டவர் பார்த்து, ஆண்டவரே இந்த வார்த்தை கேட்க டயர்ட் ஆயிடுச்சு. சத்தமா சொல்லுங்க. ஒன்று சொல்லட்டுமா சகோதரிகளுக்கெல்லாம்? சும்மா தேவையில்லாத அந்த சொல்லி அந்த டென்ஷன் ஆகி அப்புறம் விட்டு விட்டு போயிட்டு அதெல்லாம் வேணாம். யாரு சொல்லுங்க எல்லாமே? ஐயா உங்களுக்கு கூட கணவன் சொல்றேன், சும்மா அந்த அம்மா கிட்ட சொல்லி அந்த அம்மா எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்லி இதுக்கிட்ட நீ பெண்ணு சொல்ற ஒரே வார்த்தை என்னது? உங்க அண்ணின்னு ஒருத்தர் இருக்கிறாங்க தெரியுமா? புரியவே இல்லை. அங்க உங்க அண்ணி இருக்கிறாங்களா? நல்ல வேலை, பாக்கியவதி. சொல்லுங்க, அண்ணின்னு ஒருத்தர் இருக்கிறாங்க. அங்க போனா என்ன செய்யணும்? நீங்க தட்டு கழுவணும். அந்த தட்டு இங்கே கழுவலாம். ஆமென். சொல்லுங்க, இந்த வார்த்தை என்ன ரொம்ப தொட்டுச்சு. சொல்லுங்க, அவரோட பழகிட்டா பேசிட்டே இருப்பாங்க. என்ன வரும் வாயிலிருந்து? சத்தமா என்ன வரையா? பசையா பிரசங்கங்களுக்கெல்லாம் தெளிதன் தொழில்கள் பாலும் இதெல்லாம் படிக்க வேண்டாம். ஒத்து வாக்கியமே படிக்க தேவையில்லை. அவரோட பழகிட்டாலே வார்த்தை வந்துனே இருக்கும். நம்புறீங்களா? என் அனுபவம் செய்தி ஆயத்தம் பண்ணுவேன், அங்க போனா வேற ஒண்ணு வந்துடும். சொல்லுங்க, அவரோடு பழகிட்டீங்கன்னா சொல்லுங்க, வார்த்தை வரும், பிரமாணம் வரும், எல்லாமே வரும். நீங்க அவர் பேசினார்னா மாறவே மாறாது. சில சத்தியங்கள் தெரியும். 70ஆம் வருஷத்துல கூட வானொரு வசனம் சொன்னார். எசேக்கியேல் 38:7. எசேக்கியேல் 38:7. எசேக்கியேல் 38:7. ஆமென். நம்ம ஆண்டவர் வார்த்தை எனக்கு 50 வருஷம் மேல பேசினார். 50 வருஷத்துக்கு முன்னால 50 வருஷம் முன்னால பேசினார். இன்னும் ஞாபகம் இருக்கு எனக்கு. சொல்லுங்க, அவரோட சொல்லுங்க, அவர் பேசினா சத்தமா சொல்லுங்க. சொல்லுங்க, அவர் பேசினா இதயத்திலே இருக்கும். மொழிக்கரையா நல்ல கொடிங்க. அவரோட பழகிட்டு பிரசங்கம் பண்ணுங்க. உங்க பிரசங்கம் சாகர வரைக்கும் மக்கள் மனசுல இருக்கும். ஆமென். எது வரைக்கும் இருக்கும்? சொல்லுங்க, எது வரைக்கும் இருக்குமா? அவருடைய வார்த்தை இதயத்தில் சாகர வரைக்கும் இருக்கும். ஆமென் சொல்லுங்க எல்லாரும். நம்பர் 1 சொல்லுங்க, சமாதானம். நம்பர் 2 நன்மை. நம்பர் 3 சொல்லுங்க, வார்த்தை. சத்தமா சொல்லுங்க, வார்த்தை. 23ஆம் வசனம். 23ஆம் வசனம் சொல்லுங்க, என் வாழ்க்கை கட்டப்படும். சொல்லுங்க, கட்டப்படும். சத்தமா சொல்லுங்க, குடும்பம் கட்டப்படும், தொழில் கட்டப்படும், ஊழியம் கட்டப்படும், என் பிள்ளைகள் கட்டப்படும், இடிந்து போன வாழ்க்கை கட்டப்படும், பிரிந்து போன குடும்பங்கள் கட்டப்படும். கைதட்டி ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க, திரும்ப. சத்தமா ஆங்கிலத்துல ரெஸ்டோ டைப் பண்ணுவீங்களா? ரெஸ்டோ, RESTORE. அந்த ரெஸ்டோ என்ற வார்த்தையின் பொருள் என்னவென்றால் ரீஸ்டோ. அதாவது நீ யாரா இருந்தாயோ அவராக உன்னை கர்த்தர் மாற்றுவார். சொல்லுங்க, திரும்ப கட்டப்படுவேன். சொல்லுங்க, என் குடும்பம் கட்டப்படும். ஒருவேளை இந்த பிரிஞ்சு போயிருக்கலாம். பிள்ளை ஒரு பக்கம், கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், குடும்பம் ஒரு பக்கம். ஊழியக்காரனா சொல்றேன், அவரோடு பழகுங்க. இந்த RE பகுதி ஒரு ஐஃபன் வரணும். பகுதி ஐஃபன் வரணும். எல்லாம் சொல்லுங்க. சொல்லுங்க, ரீஸ்டோ. எல்லாம் சொல்லுங்க. அதாவது நான் யாராக இருந்தேனோ அவராகவே எனக்கு கர்த்தர் மாத்துவார். இப்படி சொல்ல விரும்புறேன். நான் யாரா இருக்க வேண்டும் என்று விரும்பினாரோ அவரா என்னை மாத்துவார். எல்லா கரங்களை சொல்லுங்க, தேவனே நான் யாரா இருக்க விரும்பினானோ, நீ விரும்பினீரோ அவராகவே என்னை மாற்றுங்க. நல்லா சொல்லுங்க, நான் யாரா இருக்க விரும்பினானோ. சின்ன கேள்வி, எல்லாம் பண்ணுங்க. சின்ன கேள்வி, கர்த்தர் விரும்புற நிலை, அதாவது அவர் யாரா இருக்க விரும்பினாரோ அவரா இருக்கிறீங்களா? அவர் யாரா நீங்க இருக்க விரும்பினாரோ அவரா நீங்க இருக்கீங்களா கேட்டேன். தமிழ் புரியல. அவர் நீங்கள் யாரா இருக்க விரும்பினாரோ அவராக நீங்க இருக்கிறீங்களான்னு கேட்டேன். இல்ல இல்ல, நான் என்னையே நான் சொல்றேன், நான் இதை விட பெரிய லெவல் இருந்திருக்கணும். ஆனா இல்ல. காரணம்
இன்னைக்கு இருக்கிற வெளிச்சம் அன்னைக்கு இல்லை. புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு இருக்கிற புரிந்து கூட அன்னைக்கு இல்லை. அதை பண்ணா பெரிய ஆளாயிடலாம், இதை பண்ணா பெரிய ஆளாயிடலாம், அதை பண்ணா பெரிய ஆளாயிடலாம். எதை பண்ணாலும் பெரிய ஆள முடியாது. அவரோட பழகினாதான் பெரிய ஆள முடியும். திரும்ப திரும்ப எல்லாரும் சொல்ல போறேன், யூ கனாட் பி எ பிக் மேன். பெரிய ஆளா மாறவே முடியாது. அவரோட பழகிட்டீங்கனாலே சொல்லுங்க திரும்ப. அந்த வார்த்தை போட்டு திரும்ப சத்தமா சொல்லுங்க. சொல்லுங்க கட்டப்படும். வாழ்க்கை, ஊழியம், பொருளாதாரம், அம்மா என்ன பாருங்கம்மா, நிச்சயமாய் அந்த வார்த்தை அதுல போட்டிருக்குது. ஹலோ ஹலோ ஹலோ, நான் கட்டுவேன் அவர் கட்டுவாரா? யார் கட்டுறது? சத்தமா என் கடனை, என் வாழ்க்கைய, என் பிள்ளைகளை, என் குடும்பத்தை இன்னும் 100 ஜென்மம் எடுத்தா கூட நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. சொல்லுங்க, அவர் எல்லாம் கட்டுவார். எனவேதான் கர்த்தர் வீட்டை கட்டாராகில், அப்படின்னு நம்முடைய வாழ்க்கை கட்டுறது அவர் தாங்க. இல்லை ஒண்ணு சொல்லுவேன், பணத்தால கட்ட முடியாது, அறிவால கட்ட முடியாது, அனுபவத்தால கட்ட முடியாது. நீங்க சகல கலா வல்லவனா கட்ட முடியாது. எங்கிட்ட நிறைய ஊழியக்காரர் இருக்கிறாங்க, சகல கலா வல்லவர்கள். அவங்க எல்லாம் புரியவே இல்லை. ஆணை பூனை ஆக்குவாங்க, பூனை ஆணை ஆக்குவாங்க. பயங்கர கில்லாடிங்க. ஐயா கிட்ட கூட காட்டினேன். எப்படிதான் அவனுக்கு அவ்வளவு கில்லாடித்தனம்லாம் வருதுன்னு தெரியல. ஆனா அது கட்டப்படாது. கட்டுற மாதிரி தெரியும், அது அவ்வளவு இழிச்சிடும். என்ன சொல்றேன், தேவன் கட்டினா ஸ்திரமா இருக்கும், உறுதியா இருக்கும். அது எத்தனை மழை வந்தாலும் காற்றடித்தாலும் அது அப்படியே நிற்கும். அவன் சொல்ல மாட்டீங்களா? 36 வருஷத்துல எத்தனை காத்து அடிச்சது தெரியுமா? எத்தனை மழை, எத்தனை வெள்ளம். தயா நினைச்சிருப்பாரு ஊரை விட்டே போல நினைச்சிருப்பாரு. ஏன்னா தேவன் கட்டினாலதான் நினைச்சு நிற்குது. அப்படி சொல்ல மாட்டீங்களா? இப்ப நானா கட்டினா நிக்காது. அது எந்த ஊழியமா இருந்தா கூட. நிறைய ஊழியங்கள் பாருங்களேன், ஒரு குறிப்பிட்ட காலம் ரொம்ப சூப்பரா ஓடுது, அதுக்கப்புறம் படுத்துருது. ஏன் தெரியுமா? அந்த வார்த்தை மூணாவது வரி என்னது? சத்தமா. சொல்றேன் கேளுமா, சொல்றேன். இந்த பிள்ளைங்களை அடிச்சு 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 படிடா படிடா படிடா, நல்லா படிடா, பேய நாயெல்லாம் சொல்லாதீங்க. அவரோடு பழகுங்க, உங்க பிள்ளை வாழ்க்கை கட்டப்படும். சொல்லுங்க, என் பிள்ளை வாழ்க்கை கட்டப்படுவது என் கருத்தில் தான் இருக்கிறது. நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணுங்கம்மா, நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணுங்க. எனக்கு 4 பேர பிள்ளைங்க, 3 மருமக்கள். என்னுடைய 3 பிள்ளைகளுமே ஹைலி குவாலிஃபைட். ஒன்னு வந்து எம்பி எம்ஃபில், ஒன்னு வந்து எம்காம் சிஏ, இன்னொன்று வந்து எம்ஏ பிஎல் எம்எஸ்சி சைக்காட்ரிஸ்ட். எவ்வளோ ட்ரை பண்ணேன், ஒண்ணுமே நடக்கல. கடைசியில நீங்க தான் அப்படின்னு சொன்னேன். ஆண்டு எல்லாவற்றையும் மாத்திட்டேன். சொல்ல கட்டப்படுவி சத்தமா. அதில் ஒருத்தர் தான் போன விஷயம் வந்தவர். சொல்லுங்க என் வாழ்க்கைய, என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை, அம்மா நீங்க என்ன வேணா பண்ணுங்க, அறிவு, திறமை, ஞானம், ஜாதி, நீங்க என்ன வேணா பாருங்க, கலர் பாருங்க, கேஷ் பாருங்க, நத்திங். அவரோட பழகிடுங்க. சொல்லுங்க கட்டப்படுவேன். என் தொழில் சத்தமா கட்டப்படும், என் குடும்பம் கட்டப்படும். சொல்லுறேன், யாரும் எந்த காரணத்தை நொந்துக்காதீங்க. உன்னால்தான் இப்படி ஆச்சு, உன்னால்தான் இப்படி ஆச்சு, நீ ஒழுங்கா இல்லடி, நான் ஒழுங்கா இல்லடி. டோன்ட் கம்ப்ளைன் எனிபடி. அவரோட பழகுங்க, உங்க வியாபாரம் கட்டப்படும், உங்க ஊழியம் கட்டப்படும். நாங்கெல்லாம் பாருங்க, எங்களுக்கெல்லாம் போராட்டமே இல்லைன்னு அர்த்தம் இல்லை. நாங்கெல்லாம் சந்தோஷமா நேரமே பிரசங்கம் பண்ற நேரம் தான். அது நீங்க மறைச்சு பார்த்தீங்கன்னா போயிடும். உண்மையா போய் ஐயா இருக்கிறீங்களா? சந்தோஷமா நேரமே அதுல வில்லனா வில்லியா இருப்பாங்க சபையில இல்லையா? சபையில வில்லனா வில்லியா இல்லையா? சரவணையா இருக்காங்களா? வில்லனை சமாளிக்க, வில்லியா சமாளிக்க முடியாது, ரொம்ப ஆபத்து. அவர் நம்மளை போக்கு சொல்ல போட்டுருவாங்க. புரியவே இல்லை. சொல்லுங்க எல்லாம் சொல்லுங்க. அவர் கட்டுவார், இதெல்லாம் தூரமாக்கிடுவார். நீங்க யார் தூரம் போவாதீங்க, அவர் தூரமாக்கிடுவார். யார் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எதெல்லாம் தடையா இருக்குதோ அத்தனை தூரமாக்கிடுவார். என்ன ஒரு மாதிரி ஆயிட்ட, பணம் வந்தோன்னு ஆள் மாறிட்டியா? இல்ல, என்ன அவர் என்ன பண்ணிட்டாரு? என்ன அவர் தெரியும் பாருங்க. எனக்கு எது அவசியமோ, எது தேவையோ, எது எனக்கு நன்மையோ அதை மட்டும் அவர் செய்வார்.
எல்லாம் கரங்களை சொல்லுங்க. தேவனே, இதெல்லாம் உடைய உறவுக்கு தடையா இருக்கிறதோ சத்தமா, இதெல்லாம் யாரெல்லாம் தடையா இருக்கிறார்களோ தூரமாக்குங்க. புரியுதா? விஜய் டிவி தூரமாக்குங்க, சன் டிவி தூரமாக்குங்க. குடியை கெடுக்கும் சன் டிவி, விஜய் டிவி குடும்பங்களை கெடுக்கும். மாமியாரை போட வேண்டுமா சன் டிவி பார், மருமகளை போட வேண்டுமா விஜய் டிவி பார். அநியாயமா இல்லை? எல்லாம் சொல்லுங்க, தூரமாக்குங்க. நான் சபைக்கு ரொம்ப நாளா போனேன், ஒரு வருஷம் போயிருப்பேன் நினைக்கிறேன், ஒரு வருஷம் மேலே போயிட்டு சபைக்கு. ஆனா ஞானஸ்தானம் மட்டும் எடுக்கல, சபைக்கு மட்டும் போவேன். காலையில போவேன், சாயங்காலம் போவேன், செவ்வாய்க்கிழமை போவேன், வெள்ளிக்கிழமெல்லாம் போவேன். ஆனா ஞானஸ்தானம் எடுக்கல. அந்த ஐயா பாஸ்டர் ஹென்ரிக் ஜோசப் மாரநாதோடைய தலைவர் அவர் தான். என்னை பார்த்து கேட்டார், என்ன தம்பி ஞானஸ்தானத்துலேன்னு கேட்டார். நான் சொன்னது ரொம்ப கஷ்டம். அவர் என்ன சொல்ற தெரியுமா, நான் தான் கொடுக்குறேன், உனக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு. நான் சொன்னேன், ஐயா நான் சினிமா பார்க்காம இருப்பேன்யா, சாப்பிடாம இருப்பேன், ஆனா சினிமா பார்க்காம இருக்க மாட்டேன்னு சொன்னேன். அந்த மனுஷன் என்ன சொன்னார் தெரியுமா, தம்பி நீ எடு, எல்லாம் அவர் பார்த்து பாருனாரு. இன்னொரு கெட்ட பழக்கம், நிறைய நாவல் படிப்பேன், 500 பக்கம் கூட ஒரே நாள்ல படிப்பேன். நிறைய கதாசிரியர் புத்தகம் நிறைய படிப்பேன். தமிழ்ல ரொம்ப ஆர்வம். ஜெயகாந்தன், சாண்டில்யன், அப்புறம் நம்ம வரதராசனார், நிறைய புக்கு படிப்பேன். எனக்கு அதை விட முடியல. அவர் ஒரு நாள் சொன்னாருங்க, நீ எடு, அவர் எல்லாம் பார்த்து பாரு. 55 வருஷம் ஆச்சு, சின்ன திரையிலும் பார்க்கல, பெரிய திரையிலும் பார்க்கல. என்ன சொல்றவா, என் கூட இருந்தவங்க எல்லாம் அந்த துறையை சார்ந்தவர்கள். என் மிகப்படுத்தல ஒண்ணும் இல்லை. அதுல என்ன பாவி என் ஃப்ரெண்ட் சொல்றது எனக்கு பெரிய புகழா இல்ல. யாரெல்லாம் என் கூட இருந்தாலும் அவங்களே போயிட்டாங்க. தேடினேன் தேடிக்கொண்டே இருக்கிறேன். யார கூட இருந்தவங்கள தேடுறேன் சிஸ்டர். நாம் அவங்களே போயிட்டாங்க. எல்லாம் கரெக்ட் சொல்லுங்க. தேவனே, யாரெல்லாம் உம்மோடு உறவு இருப்பதற்கு, சபைக்கு, என் ஊழியத்துக்கு, என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தடையா இருக்கிறீங்களோ எடுத்து போடாதீங்க, தூரமாக்கிடுங்க. மாமியார் நினைக்கிறீங்களோ சொல்லுங்க, தூரமாக்குங்க. எதெல்லாம் என் தொழிலுக்கு தடையா இருக்குதோ, எதெல்லாம் ஆவிக்குரிய வாழ் தடையா இருக்குதோ அதெல்லாம் என்ன பண்ணுங்க சொல்லுங்க. முதல்ல சொல்லுங்க, நன்மை வரும், சமாதானம் வரும், இரண்டு நன்மை வரும், மூன்றாவது வார்த்தை வரும், வார்த்தை வரும், நாலாவது கட்டப்படும், இந்த தூரமாக்குவார். 24 சொல்லுங்க. பொருளாதார சொல்லுங்க, 24. ஆமேன். பார்த்துருக்கீங்களா கேட்டேன். எதை நீ எவ்வளவு ரேட் எனக்கு பைபிள் தெரியுது. சொல்லுங்க. அவரோட பழகிட்டீங்கன்னா இதெல்லாம் என்ன தேடி வரும். வாழ்வு தேடி வரும், வெள்ளி தேடி வரும், பொண்ணு தேடி வரும். எது மாதிரியா ரெண்டாவது வரி சார் நம்புறீங்களா? சொல்லுங்க. இந்த எல்லாம் வேதத்துக்கு சொல்லுங்க. நம்பத்தகுந்தவர், நம்பிக்கை உள்ளவர், உண்மை உள்ளவர், சொல் தவறாதவர். அப்ப சொல்ல மாட்டீங்களா? திரும்ப சொல்றேன், தூளை போல. என்னங்க நான் சொல்றதுக்கு தெரியுமா? இவரை தேடினீங்கன்னா எல்லாம் தானா வந்துடும். ஆமீன். சொல்லுங்க. நான் சொல்ல போற வார்த்தை சொல்லுங்க. ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தான் பொருளாதார ஆசீர்வாதத்தை தரும். பொருளாதார ஆசீர்வாதம் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை தராது. புரியுது எல்லாருக்கும்? சொல்லுங்க. ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தான். முதல்ல சொல்லுங்க. 22 23 என்னது? 22 23 இல்ல அது என்னது? ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இப்ப என்ன வருது? சத்தமா. எது முதல்ல? எது ரெண்டாவது? நீங்க உலகத்துல எது முதலாவது? உலகத்துல கல்யாணம் பண்ணிட்டீங்களா? பிள்ளைகளெல்லாம் பண்ணிட்டீங்களா? கலர் பார்த்தீங்க, கேஷ் பார்த்தீங்க, காஸ்ட் பார்த்தீங்க, ஆனா கிரைஸ்ட பார்க்கவே இல்லை. கலர் பார்த்தீங்க, கேஷ் பார்த்தீங்க,
காஸ்ட்டை பார்த்தீங்கன்னா யாரும் பார்க்கல, அவர் ஒண்ணுமே பார்க்கல, எனக்கு எல்லாம் கொடுத்தார். சொல்லுங்க, தூளை போல. சொல்லுங்க, இது சொல்லுங்க, இது சத்திய வேதாகமம், பொய் சொல்லாது, சொன்னதை செய்யும் தேவன், சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம். ஆமென். நம்புறீங்களா? சொல்லுங்க, இதே மாதிரி சத்தமா. சின்ன கேள்வி கேட்கிறேன், இந்த சபைக்குள்ள வரத்துக்கு முன்னால வாழ்க்கையின் தரம் எப்படி இருந்துச்சு, இப்ப வாழ்க்கையின் தரம் எப்படி இருக்கு? அதே மாதிரி தான் இருக்கிறீங்களா? சொல்லுங்க, இது எதினால், இது எதினால், என்னோடு அவரோடு இருப்பதுதான். சொல்லுங்க, சொல்லுங்க எல்லாரும். அன்னைக்கு அடுத்த வேளை சாப்பாடு இல்லை, நான் அடிக்கடி சொல்லுவேன். நான் சந்திக்கிறதுக்கு நான் சாப்பிட வழி இல்லை, சந்திச்ச பிறகு சாப்பிட நேரம் இல்லை. அவர்கிட்ட வரதுக்கு முன்னால சாப்பிட வழி இல்லை, வந்த பிறகு ஒண்ணும் இல்லை. உங்க வீட்டை பீரோ திறந்தீங்கன்னா அப்படியே கொட்டுது. என்னது? தெரிஞ்சல, அதுல 4 ரேக் உங்களுக்கு, அந்த ஒரே ரேக் அந்த ஆளுக்கு, அது சுருட்டி வச்சுக்கிறீங்க. சொல்லுங்க, சேர்த்து. ஆமே. தெரியுதாமா? இல்லையா? பரணை மேல, கட்டில கீழே, பரணைக்குள்ள எல்லாம். சொல்லுங்க, இது சொல்லுங்க, என் உழைப்பு அல்ல, என் பிரயாசம் இல்லை, என் ஆஸ்தி இல்லை, ஒண்ணுமே இல்லை, எல்லாம் அவரால் தான். அவரோடு பழகினா இதெல்லாம் வந்துடும். உலகம் தராத சமாதானம், உறவுகள் தராத சமாதானம், பிள்ளைகள் தராத சமாதானம், கணவன் தராத சமாதானம், மாமியார் மாமனார் தராத சமாதானத்தை அவர் தந்துருவார். அவருக்கு கவனிக்கிறீங்களா? மாமியார் மாமனார் தராத சமாதானத்தை எல்லாம் சொல்லுங்க, அவர் தருவார். எல்லாம் சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்க. பொன்னையும் ஆற்று கற்களை போல, அதாவது போதும் என்று சொல்கிற அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். யாக்கோபு சொன்னான், எனக்கு போதுமான கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, எனக்கு போதுமான தேவன் தருவார். சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. வேற ஒண்ணும் இல்லை, அவரை தேடுகமா. என்னோட அனுபவம், எங்க அனுபவம். தேடியும் கவனிங்க, நாங்க பிறக்கும் போதே ஒண்ணு கொண்டு பெரிய அம்பானி வீட்டுல பிறக்கல, யாருமே இந்த ஐயா கூட தான். ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்லுங்க, அவர் தேடும் போது இதெல்லாம் கூட வரும். சத்தமா சொல்லுங்க, கூட வரும். 25 ஒரு முக்கியமான சொல்ல போறேன், கவனிங்க. நீங்க நிறைய பேரு எல்லாருமே இன்னைக்கு கர்த்தரை நிறைய பேர் ஆஸ்வதிக்கல, அவளை முழுமையா நம்பல. நான் சொல்றது எல்லாரும் சொல்லுங்க, தேவனே என்னை முழுமையா ஆஸ்வதிங்க, எனக்கு எவ்வளவு கொடுத்தாலும் நான் நானாவே இருப்பேன். ஆமென். நான் சொல்றது எல்லாம் சொல்லுங்க, கை நட்டி சொல்லுங்க. தந்தவரை அன்பு கூற மாட்டேன், தந்தவரை அன்பு கூறுவேன். பெற்றுக் கொண்டவரை மேன்மை பாராட்ட மாட்டேன், பெற பண்ணினவரை மேன்மை பாராட்டுவேன். Once again, I don't love the giver, I don't love the giving, I love the giver. சொல்லுங்க, தந்தவைகளை அல்ல, தந்தவரை அன்பு கூறுவேன். தந்தவைகள் தற்காலிகமானது, தந்தவன் நிரந்தரமானவன். இன்னொரு முறை சொல்லுங்க, தந்தவைகளை அல்ல. சின்ன கேள்வி, தந்தவர் நேசிக்கலாம், தந்தவர் நேசிக்கிறீங்களாமா? தந்தவைகளை நேசிக்கிறீங்களா, தந்தவர் நேசிக்கிறீங்களா? அப்படியா? கண்ணே மணியே பொண்ணே. நிறைய பேர் பாக்குறேன், எனக்கு ஒரு பாஸ்டர் தெரியும், ஒரு பாஸ்டர் காலை எழுந்தோன்னா காத்து துடைக்கிறார். எனக்கு எப்படி கூட எப்படித்தானா? நான் தொடச்சதே இல்லை இது வரைக்கும், எனக்கு தொடக்கவே தெரியாது. காலை எழுந்தோட 6 மணிக்கு காத்து துடைக்கிறார். சொல்லுங்க, தந்தவைகள் முக்கியம் அல்ல. சத்தமா சொல்லுங்க. உங்களுக்கு ஐயா எங்க வீட்டுக்கு வந்தாரு. நான் ஒரு வாடகை வீட்டுல கூடியிருந்தேன். 13 கொடுத்தணும், ஒரே ஒரு பாத்ரூம். 13 கொடுத்தணும், ஒரே ஒரு பாத்ரூம். அதான் என்னோட கல்லூரி படிப்பு படித்தேன். எனக்கு பெண் பார்க்கறது கூட அங்கதான் நடந்துச்சு.
அது செங்கல் தரை. செங்கல் தரை. 25 வயசுல பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சேன். 30 வயசுக்கு பொண்ணே கிடைக்கல. எப்படி பாக்குறீங்க? நப்தலி பாக்கியவான் கிடைக்கவே இல்லை. அவர்களும் பாக்கியவான் நினைக்கிறேன். வீட்டை பார்ப்பாங்க, அதை கொடுத்துட பாரெல்லாம் பார்ப்பாங்க. 13 கொடுத்துடும். சுவர் கிடையாது ஒவ்வொரு வீட்டுக்கும். இந்த மரப்பலகை அதுக்குள்ள நிறைய மூட்டை பிடிச்சிருக்கும். நைட்டெல்லாம் மூட்டை பிடிச்சி நசுக்கிற வேலை. அதுலதான் ஏறக்குரிய நினைக்கிறேன் ஒரு 40 வருஷம் இருந்திருப்போம் அந்த வீட்டுல. ஆனா ஆண்டவர் தேட ஆரம்பிச்சோம். ஆண்டவர் ஒரு வீடு கொடுத்தாரு. அந்த வீட்டுல 13 பெட்ரூம், 13 பாத்ரூம் இருக்குது. ஒண்ணுமே இல்லை. அது ஒரு கல்யாண சத்திரம். அதை கட்டினவனுக்கு வியாபாரம் அவனை வித்துட்டு போயிட்டான். ஐயா ஒரு நாள் அங்க தங்கியிருந்தார். இருக்கிறது 2 பேர் தானே இருக்கிறது. அதோட பெரிய பாடு இப்பதான். 13 கொடுத்துருமா, அப்ப பாடி இல்லை, இப்பதான் பாடு. ஏன்னா எங்க பார்த்தாலும் கை திறந்து விட்டுறானுங்க. அதை மெயின்டைன் பண்றது நாங்க 2 பேர் தான். 2 பேரும் வயசு ஆயிடுச்சு. என்னடி பாக்குறீங்க? மெத்த ஏறவே முடியாதுனால. நான் சொல்ல ஒரு விஷயம் தெரியுமா? அவரை சொல்லுங்க. அவரை தேடினீங்கன்னா எல்லாம் வரும். ஆனா எல்லாம் வரும்போது அவர் மட்டும் பிரதானமா இருக்கணும். சொல்லுங்க, அவர் தாமே. சத்தமா சொல்லுங்க, புஷந்தாமே, புஷந்தாமே, புள்ளதாமே. என்னங்க எப்ப பார்த்தாலும் ஏன் தம்பி சபைக்கு வரல? வியாபாரம். ஏன் சபை கடைக்கு வரல? ஏன் சபை கடை. அவர் மயிலாடுதுறை ஸ்டாண்ட்லி ஒரு உதாரணம் சொல்லியிருப்பார்ல, கேட்டுப்பீங்களா? சொல்லுங்க, கேட்டுக்கிறீங்களா? ஒருத்தர் சபையில ரொம்ப நாள் நல்லா இருந்தான், நல்லா ஆக்டிவா இருந்திருக்கிறான். அவனுக்கு ஒரு வேலை கிடைச்சிச்சு. அவன் தான் சபை ரொம்ப சூப்பரா இருந்திருக்கிறான். பாஸ்டர் ரொம்ப கை உடைச்சு போச்சு. அப்ப ஜெபம் பண்ணார், ஆண்டவரே அவன் நல்லா இருந்தான், சபைக்கு வர மாட்டேன்றான். உடனே கேட்டார், ஏன்டா சபைக்கு வர மாட்டேன்றான்? பாஸ்டர், முதலாளி ரொம்ப நம்பி சாவி கிட்ட கொடுத்துட்டாரு பாஸ்டர். ஆண்டவர் எனக்கு பதிலாக இன்னொருத்தனை தருவார் பாஸ்டர். என்னது? எனக்கு பதிலா இன்னொருத்தனை தருவார் பாஸ்டர். பயப்படாதீங்க பாஸ்டர். இவன் சொல்றான். யாருக்கு? உங்களுக்கு கெடுத்ததே நாங்க தான். உங்களுக்கு கெடுத்ததே ஆண்டவரே நல்ல வேலை அமெரிக்கா போயிட்டான். இப்போ எங்களையே மறந்துட்டான். புரிய மாட்டேங்குது. நிறைய பேர் ஜோம் பண்றோம், வேலை தாங்கன்னு. வேலை கிடைக்குது, அப்புறம் என்ன பண்றோம்? சரி ஜோம் பண்ண, சரி தம்பி ஜோம் பண்றேன்னு. திடீர் ஒரு நாள் வந்தான், பாஸ்டர் என் சபைக்கு என் வேலைக்கு எவனோ வள வச்சுட்டான்னு சொன்னான். இவர் சொன்னார், நான் தான் வச்சது அப்படின்னா. அங்க வச்சாரு, அவர் இங்க வச்சுட்டாரு. அவன் சொல்ல மாட்டீங்களா? அவர் அங்க வச்சாரு, இவரு சொல்லுங்க, அவர் தான் ஆமே. சத்தமா பிரதர், நீங்க அம்பானியா இருங்க, அதானியா இருங்க, பில்கேட்டா இருங்க, அவர் தாமே. அவர் தாமே. நீ எவ்வளவு பெரிய ஆள கூட இருங்க. ஒன்னு சொல்லட்டுமா? தந்தவர்களுக்கு உண்மையா தந்தவருக்கு உண்மையா இருங்க, ஆண்டு அதிகமா கூட தருவார். நிறைய பேர் நான் பார்த்துருக்கிறேன். என் சர்ச்சைக்கு ஒருத்தர் வந்தார். அவரு நல்ல ஆத்துமாதான் பண்ணுவார், நல்லா பாடுவார். அப்படியே கொஞ்சம் ஷாம்பி ஸ்டைல்ல பாடுவார் அவர் எல்லா பாட்டுமே. சபைக்கு வரதில்லை. அப்புறம் ஒரு நாள் வரதே இல்லை. நான் கேட்டேன், என்ன சர்ச்சைக்கு வரதில்லை? பாஸ்டர், நம்ம சபையில வண்டி கார் நிறுத்த இடம் இல்லைன்னா. இப்ப கண்டக்டர் அவர் 32 ஏழு கண்டக்டர், குடிகாரனா இருந்தார். லுங்கி கட்டி சபைக்கு வருவார். சொல்வதெல்லாம் உண்மை. லுங்கி கட்டி சபைக்கு வருவார். இது ஆண்டவர் மாத்திட்டாரு. அந்த அம்மா ஐஜி ஆஃபீஸ்ல பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்ல அம்மா. லுங்கி கட்டி தான் சபைக்கு வருவார். நாத்து அடிக்கும். பயங்கர குடிகாரன். ஜோம் பண்ணி குடியை விட்டார். என்னையா வண்டின்னு கேட்டேன். மாருதி 800 அப்படின்னாரு. புரியுதாமா? என்ன வண்டிமா அது? எந்த வருஷம் வண்டிமா அது? இல்லையா? என்னையா வேலைன்னு கேட்டு 25,000. 25,000 வண்டி வாங்கிட்டு சபைக்கு வர முடியலையா? இவர் BMW வாங்கினா என்ன பண்ணுவாரு? ஒரு உண்மை சொல்லட்டுமா? தூக்கத்திலே செத்துட்டார். செத்து போயிட்டார். நான் தான் அடக்கம் பண்ண அவரை. சொல்லுங்க, தேவனே எனக்கு BMW கொடுத்தா கூட, ஆடி கொடுத்தா கூட, ஆவடி கொடுத்தா கூட நான் நானா இருப்பாண்டவரே அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? சத்தமா சொல்லுங்க, அவர் தாமே.
அவர்தாமே. எனக்கு எல்லாம் அவர்தான். என் ஆஸ்தி அவர்தான், என் ஆசையும் அவர்தான், என் அழகும் அவர்தான். அவர்தாமே. இதுல ஒரு 3/4 மணி நேரம், இதுல ஒரு 3/4 மணி நேரம். எனக்கு ரொம்ப கேட்கிறேன், ஏன் சபைக்கு வர்றேன்னு. மேட்சா இல்லையா? எது இதெல்லாம் மேட்சா இல்லையா? டேலர் கொடுக்கலையா? டேலர் கொடுக்கலையா? புருஷனே மேட்ச் இல்லை, அப்படி மேட்சா இருந்தா என்ன? மேட்ச் இல்லாவிட்டா என்ன? எல்லாருக்கும் மேட்சா இருக்குதா? இல்லையே. அப்படி மேட்சா இல்லாதனால இங்க உட்காந்துருக்கிறோம். மேட்சா தான் இங்க வந்துருக்க மாட்டோம். பாருங்க, உண்மை சொல்றேன். மேட்சா இருந்தா மேட்ச் பார்த்துட்டு இருப்போம். மேட்ச் இதனால தான் இங்க வந்து உட்காந்துருக்கிறோம். சொல்லுங்க, ஒரு பிரச்சனை அது ஒரு வாய்ப்பு. புரியவே இல்லை. புரியுதுங்களா? ஒரு பிரச்சனை அது ஒரு வாய்ப்பு. ஒரு வாய்ப்பு இருக்கும், அங்க போனா ஒரு பிரச்சனை வரும். சொல்லுங்க, அவர்தாமே. சத்தமா சொல்லுங்க. வெள்ளி இருக்குது, பொண்ணு இருக்குது, ஒப்பீர் தங்கம் இருக்குது, சமாதானம் இருக்குது, நன்மை இருக்குது, ஆனா அவர்தாமே. எல்லாம் சொல்லுங்க, அவர்தாமே. நான் சொல்றேன், அப்படியே சொல்லுங்க. சொல்லுங்க, எல்லா வாழ்த்து சொல்லுங்க. முக்கியமானவைகளில் முக்கியம் ஆண்டவர். புரிஞ்சுதா? எல்லாரும் புரியுதா? ப்ரையாரிட்டிஸ் அண்ட் ப்ரையாரிட்டிஸ் எல்லாம் சொல்லுங்க. சொல்லுங்க, வேலை முக்கியம், வீடு முக்கியம், வாழ்க்கை முக்கியம், எல்லாம் முக்கியம். அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியம். அவன் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, சொல்லுங்க. முக்கியமானவற்றில் அவர் முக்கியம், முதன்மையானவற்றில் அவர் முதன்மையானவர். சொல்லுமா, உங்க வாழ்க்கையில எது முக்கியம் சொல்லாதீங்க, அவர் மட்டும் முக்கியம் சொல்லுங்க. நான் ஃபாலோ பண்றேன், நான் ஃபாலோ பண்றேன். நிறைய வேலை, நிறைய ஊழியம். அடுத்த வாரம் யூஎஸ் போறேன். இப்போதான் கொஞ்ச நாள் போயிட்டு வந்தேன். ஆப்பிரிக்கா. நிறைய வேலைகள் இருக்குது, நிறைய காரியங்கள் இருக்குது. அது என்ன தெரியுமா? அவருக்கு ஊழியம் செய்து பெரிய பாக்கியம். சொல்லுங்க, அவர்தாமே. சத்தமா. என் வேலையை விட, என் படிப்பை விட, என் அந்தஸ்தை விட, என் வீட்டை விட. ஏமா சபைக்கு வரல? பாஸ்டர், கோழி பாஸ்டர், ஆடு பாஸ்டர், மாடு பாஸ்டர். மாடா முக்கியம். யோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யோபு 1:2. சூப்பரா. அப்புறம் படிங்க, அப்புறம் படிங்க. 7000 ஆடு. வசனம் போடுமா? 7000 ஆடு. என்னங்க? உங்களுக்கு தான் தெரியும், உங்களுக்கு தான் இந்த வேலை தான் தெரியும். என்னங்க? இன்டு இல்ல, ஒரு நிமிஷம். 7000 இன்டு. ஆமா, 7000 இன்டுன்னு கேட்டேன். அப்படியா? அப்படியா? யார்? 25? நீங்களா? 22,000 வாங்கினீங்களா? லீஸ் வாங்கினீங்களா? இப்போ 7000 இன்டு 22,000 பாஸ்ட் மகன் சொல்றாரு. அப்புறம் 3000 ஒட்டகம். அது தெரியுமா தம்பி? கூகுள்ல போட்டுப்பாரு. ரைட். அப்புறம் 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 மிருகஜீவன் தெரியுமா? மிருகஜீவன்லாம் கோழி, வாத்து, மற்ற எல்லாம். அடுத்து அப்புறம் திரளான. அப்புறம் போதும், ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் பாருங்க. இதெல்லாம் இருந்தா சபைக்கு வருவீங்களாமா? ஆமா, பைபிள் படிச்ச நீங்க தான். அம்மா, நான் புரியுதா உங்களுக்கு? முதல்ல படிங்க. ஒரு நிமிஷம். அப்புறம் அப்புறம் என்ன பாருங்கம்மா. ஏமா, என்ன பாக்குறீங்களா? உங்களுதான். இதெல்லாம் இருந்தா சபைக்கு வருவீங்களான்னு கேட்டேன். அம்மா, இதெல்லாம் உங்க சபைக்கு வருவீங்களான்னு கேட்டேன். சத்தமா. ஏன் வர முடியாது? அப்புறம் பரவாயில்ல, எப்ப போறது? ஆனா யோபு அதிகாரம் எழுந்தாராம். பாருங்க, 3ஆம் வசனம், 4ஆம் வசனம், 4ஆம் வசனம், 4ஆம் வசனம், 5ஆம் வசனம். 5வது வரி. அதிகாலமே எழுந்து. சத்தமா சொல்லுங்க. போதும் போதும். அம்மா, எப்ப எழுந்தாராம்? சத்தமா.
பாக்குறீங்களா? ஹலோ, அதிகாரம் எடுத்து ஆட்டுக்கு பின்னால போல, அதிகாரம் எடுத்து கர்த்தரை ஆராதித்த. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஒன்ஸ் அகைன், எவ்வளவு ஆடு? 3000. அப்புறம் அப்புறம் உங்களுக்கு தெரியும்? உங்களுக்கு இப்பெல்லாம் ஒரு கிறிஸ்தவ வீட்டுல 6 மாசம் வேலை செஞ்சா ரெக்கார்ட் பிரேக். உண்மையா பொய்யா? ஒரு கிறிஸ்தவ வீட்டுல 1 வருஷம் வேலை செஞ்ச ரெக்கார்ட் பிரேக். அவ்வளவு நல்லவங்க அவங்க எல்லாம். எவ்வளவு வேலைக்காரங்கன்னா என்னங்க? வேலைக்கு வந்தானா? அப்ப சிசிடிவி கேமராவே இல்லைல்ல. சொல்லுங்க, இதெல்லாம் இருந்துச்சு. ஆனா அதிகாரம் எடுத்து கர்த்தரை ஆராய்த்த. சொல்லுங்க, முக்கியம் ஆண்டவர், ஆண்டவர் சமூகம், ஜெபம், அவரோடு இருக்கிற உறவு. நம்ம புரியுதுங்களா? இதெல்லாம் இருந்தா கூட எதை விடல அவரு, எதை விடல ஐயா. நம்மளாம் இதெல்லாம் இருந்தா என்ன பண்ணுவோம் ஐயா? மூச்சு விட நேரம் இல்லைன்னு சொல்லுவோம். இப்பவே ரொம்ப பண்ணிக்கிறோம். சில பாஸ்டர் பாக்குறேன், ரொம்ப பங்கா பண்ணிக்கிறாங்க. ஒண்ணுமே இல்லை, 50 பேர் தான் இருக்கிறான், ஆனா 500 பேர் கேட்க சொல்றான். என்னடா விசுவாசத்துல சொல்றேன்றான். புரியவே மாட்டேன். ரொம்ப பண்ணிக்கிறாங்க பாஸ்டர்கள்லாம். இப்போ கை, அதாவது கார் திறக்க ஒருத்தன், பாட்டில் எடுக்க ஒருத்தன், பேக தூக்க ஒருத்தன், ஷூ போட ஒருத்தன். அநேகமா இல்லை. அதுல பாருங்க, இந்த பிரகாரமாக சொல்லுங்கதா மீனிங். தினந்தோறும் சொல்லுங்க, தினந்தோறும் அதிகாலமே. எல்லா கரைகளை போய் சொல்லுங்க. இவ்வளவு இருந்து திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்கு இருந்தாலும் குருசை நோக்கி பார்த்த எனக்கு உரிய பெருமை யாவும் இருக்கும். சொல்லுங்க, எல்லாம் இருந்துச்சு. ஆனா இந்த பிரகாரமாக மீனிங். இதுதான் அவருடைய ரொட்டீன் லைஃப். எது ரொட்டீன் லைஃப்? சத்தமா சத்தமா. இந்த வாலிபுள்ளைய கேட்கிறேன், நீ எத்தனை மணிக்கு எழுந்துமா? காலையில 8 மணிக்கு எழுந்தில்ல? உங்க அம்மா அவனை எழுப்பி அந்த மாதிரி வந்து போச்சு பாவம். எழுந்துடுறி, தண்ணி போட்டிருக்கிறேன், காப்பி வச்சுக்கிறேன். அநியாயமா இல்லை? யோபு இந்த பிரகாரமாக என்னங்க, என்னைக்கு ஒரு நாள் டெய்லியா? அந்நாட்கள் எல்லாம். சூப்பர். யாருக்கு அந்த அந்நாட்களில் எல்லாம்? சொல்ல, அந்நாட்களில் எல்லாம் இப்படியே செய்து வருவான், கரங்களை தட்டி. எனவேதான் அதுல போட்டுக்குது, அவரோடு பழகிட்டேன்னா வந்துடும் தன்னுடைய சொந்த அனுபவம். ஆமென் சொல்லுங்க, சொந்த அனுபவம். கடைசி அவசரம் முடிக்கிறேன். 26ஆம் வசனம். ஆமென். 22, 26 போடுங்க எல்லாரும். ஆமென். போதும். அவரோட பழகிட்டீங்களாலே மன மகிழ்ச்சி ஆயிடும். ஆமென். சில பணக்கார பாருங்களேன், நான் எவ்வளவு பிரமாண்டமான திருமணம் நடத்திருக்கேன். நேற்று கூட திருமணம் நடத்தினேன். எல்லாரும் கழுத்துலயும் 100 சவரன் நகர்ந்து நேற்று நடத்தின கல்யாணத்துல பிரம்மாண்டமான திருமணம். ஆனா மகிழ்ச்சியே இல்லை. ஒரு கைத்தட்டல, ஒரு பாட்டு பாடல, ஒரு ஆராதிக்கல. பாருங்க, ஒண்ணுமே இல்லை. ஆனா எப்படி இருக்கிறோம்? சத்தமா சொல்லுங்க. ஒரு பாட்டு பாடி, ஒரு கை தட்டி, ஒரு ஆராதிக்கும் போது உலகம் தராத சந்தோஷத்தை காத்து கொடுத்துடுற. சொல்லுங்க, மன மகிழ்ச்சி. உங்களை கேட்கறாங்கல்ல, நீ என்ன இவ்வளவு சந்தோஷமா இருக்கிற? நீ என்ன எப்படி கேட்கறாங்களா இல்லையா? உனக்கு ஏதாவது கொடுத்தாங்களா உங்க சர்ச்சில்? எனக்கு எவ்வளவு கொடுத்தாங்க? ஹலோ, நீங்க தான் எங்களுக்கு கொடுக்கணும், நான் கொடுக்க மாட்டோம். சொல்லுங்க, மன மகிழ்ச்சி. சத்தமா சொல்லுங்க, மன மகிழ்ச்சி. அடுத்து சொல்ல போறேன். அவரோட பழகிட்டா சொல்லுங்க, அவருடைய முகத்தை பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க. யோபின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 11, 15. ஒரு நிமிஷம் போதும். எல்லாம் பாருங்க, நல்லா கவனிங்க எல்லாரும். எப்பவுமே தப்பு பண்ண தரையை பார்ப்பான், தப்பு பண்ண முகத்தை பார்ப்பான். புரியுதா? தப்பு பண்ணவங்க. சின்ன கேள்வி கேட்கிறேன், ஆராதனை முடிஞ்ச பிறகு எத்தனை பேர் பாஸ்டர் பார்த்து தோத்துன்னு சொல்றீங்க? ஆராதனை முடிஞ்ச பிறகு எத்தனை ஆண்கள் உங்க பாஸ்டர் பார்த்து தோத்துன்னு சொல்றீங்க? தமிழ் தானே கேட்டேன்.
கைத்து. ஆதாரம் முடிஞ்ச பிறகு எத்தனை பேர் ஐயா அப்பா சோத்துல சொல்றீங்கன்னு கேட்டேன். வீடு தீப்பஞ்சது போல நீங்கள் ஓட, உங்க பேர் நாங்கள் ஓட. ஏன் பார்க்க முடியல? ஏன் அவர் பார்க்க முடியலன்னு கேட்டேன். ஆள் சரியில்லை. சொல்லுங்க, சரியா இருந்தா எப்படி பார்க்கலாம்? சத்தமா. நம்ம பிள்ளைகளை பாருங்களேன், ஏன்டா தப்பு பண்ணா தரையை பார்ப்போம், தப்பு பண்ணலன்னா வசனம் பாருமா. ஆமேன். சத்தமா சொல்லுங்க. அவர்கள் பழகிட்டு எப்படி பார்க்கலாம்? சத்தமா சொல்லுங்க. அவர்கள் பழகிட்டாரு, அவரை பழகிட்டு என்ன பார்க்கலாம்? யார் முகத்தை பார்க்கலாம்? உங்க முகத்தை பார்க்கணும் ஏசப்பா. அவரோட பழகிட்டாலே அவர் முகத்தை பார்க்கலாம். ரெண்டாவது போட்டுருது, பயப்படாம. சொல்லுங்க எல்லாரும், சத்தமா சொல்லுங்க. ஆமே. அவர் பழகிட்டு என்ன வராது? சத்தமா சொல்லுங்க, பயம் வராது. சொல்லுங்க, தைரியம் வந்துடும். கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். 27 விண்ணப்பம் பண்ணினால் ஆமேன். அவரோட பழகிட்டீங்கன்னா ஜெபம் கேட்கப்படும். ஜெபம் கேட்கப்படும். சத்தமா சொல்லுங்க, ஜெபம் கேட்கப்படும். சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. 28 என் காரியங்களை நிலைவரப்படுத்துவார். 28 என் காரியங்கள் நிலைவரப்படுத்துவார். அப்படி சொல்ல மாட்டீங்களா? என்ன பாருங்க, நீங்க எதை தீர்மானிக்கிற நிலைவரப்படுத்துவார். சொல்லுங்க, என் ஊழியத்தில் நிலைவரப்படுத்துவார், என் வாழ்க்கையில் நிலைவரப்படுத்துவார், என் பிள்ளை நிலைவரப்படுத்துவார். இருக்குதா? இருக்குதா? நிலைவரப்படுத்துவார். அர்த்தம் புரியுதா? நிலையில்லாம வாழ்க்கை. இந்த சீமோன் என்ற வார்த்தைக்கு பொருள் ஆற்று மணல். பேதுரு என்ற வார்த்தைக்கு பொருள் கற்பாறை. இந்த ஆற்று மணல், இந்த மணல் வந்து பாருங்க, அலை இங்க அடிச்சா பக்கம் போகும், இந்த பக்கம் அடிச்சா போகும். ஆனா பாரஸ் அப்படியே ஸ்திரமா இருக்கும். சொல்லுங்க, மணலாய் இருந்த எண்ணெய் ஆண்டவர் பாறையாய் மாற்றி இருக்கிறார். ஆமென். சொல்லுங்க, நிலையாய். சத்தமா. மனம் ஒரு குரங்கு, அது சாதாரண குரங்குல சாராய் குடிச்ச குரங்கு. மனம் ஒரு குரங்கு, அது என்ன குரங்கு? இங்கதான் இருக்கிறீங்களா? எங்க போயிட்டீங்களா? சத்தமா இருக்கிறீங்களா? நீங்க இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. புரியல இல்ல? நீங்க இருக்கிறீங்களா இல்லையா எனக்கு தெரியும்ன்ற. அது கூட இல்லைன்னா எப்படி பாஸா இருக்க முடியும்? சொல்லுங்க, நிலையாய், உறுதியாய், ஸ்திரமாய். சொல்லட்டுமா? 55 ஆண்டுகள் எத்தனையோ போராட்டம் பாடுகள் நிலைவரமாக்கி இருக்கிறார். சொல்லுங்க, என் பாதையெல்லாம் வெளிச்சம் பிரகாசிக்கும். சத்தமா சொல்ல, வெளிச்சம் பிரகாசிக்கும். கவனிங்க, என் வெளிச்சம் அநேகருக்கு வெளிச்சம் தரும். சத்தமா கொடுங்க. வண்டியில போறீங்க, ஹெட்லைட் போடுறீங்க, அந்த வெளிச்சம் உங்களுக்கு வெளிச்சம் கொடுக்குது. என்னங்க, முன்னால போற ஆளுக்கு, அந்த குறுக்குல போற ஆளுக்கு, அந்த ரோட்ல சொல்லுங்க, என் வெளிச்சம் அநேக வெளிச்சத்தை கொண்டு வரும். சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அதுல இன்னொரு வார்த்தை தமிழ்ல கொஞ்சம் மிஸ்டேக் இருக்கு. தமிழ்ல 30-21 சின்ன மிஸ்டேக் இருக்குது. தமிழ்ல போடுவீங்களா? தமிழ்ல ஒரு சின்ன ஒரு இருக்குது. அதாவது மனுஷர் ஒடுக்கப்படும் போது அல்ல, மனுஷரால் ஒடுக்கப்படும் போது. 29 மனுஷன் ஒடுக்கப்படும் போது அல்ல, மனுஷரால் ஒடுக்கப்படும் போது. என்ன சொல்லுங்க? 28 29 சார், 29 எழுந்திருந்து சொல்லுங்க, மனுஷரால் ஒடுக்கப்படும் போது கர்த்தர் ஸ்திரமாய் மாற்றுவார். எல்லாம் எழுந்து சொல்லுங்க, எழுந்திருந்து எல்லாம் சொல்லுங்க, எழுந்திருந்து. நம்மள ஒடுக்கலையா? உறவுகள், மாமியார், மாமனார், சொந்தம், அண்ணன் தம்பி ஒடுக்கலையா? என்னங்க சொல்லுங்க, யார் ஒடுக்கினாலும் யாரும் என்ன ஒடுக்க முடியாது. சொல்லுங்க, யாரும் என்ன ஒடுக்க முடியாது, யாரும் ஒடுக்க முடியாது. எல்லாம் சொல்லுங்க, அவரோடு பழகினால். நம்பர் 1 என்ன சொல்லுங்க? சமாதானம். சொல்லுங்க, நன்மை, வார்த்தை, கட்டப்படுவேன், அக்கிரம் தூரமாகும், பொருளாதார ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம், மனமகிழ்ச்சி, ஜபங்களுக்கு பதில், வாழ்க்கை பிரகாசம், காரியங்களை நிலைவரப்படுத்துவார்.
ஆமென். ஆமென் சொல்றீங்களா? சொல்லுங்க. என் பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். இதெல்லாம் எங்க ஆரம்பிக்குதுமா? எங்க ஆரம்பிக்குது? சொல்லுங்க. சொல்லுங்க. எண்ணில் ஆரம்பிக்கிற வெளிச்சம் இந்த துறையூருக்கு வெளிச்சம், இந்த மாவட்டத்துக்கு வெளிச்சம், தமிழ்நாட்டுக்கு வெளிச்சம், இந்த உலகத்துக்கே வெளிச்சம். சொல்லுங்க. எண்ணில் ஆரம்பிக்கிற அந்த உறவு தேசத்திற்கு, பட்டணங்களுக்கு, ராஜ்யங்களுக்கு. ஆமென். சொல்லட்டுமா? அடுத்த வசனத்துல உங்களை யார் கீழே தள்ளினாலும் உங்களை கீழே தள்ள முடியாது. மனிதர்கள் அல்ல, மனுஷரால். அல்ல வார்த்தை சொல்லுங்க. மனுஷரால் நான் ஒடுக்கப்படலாம், ஆனா கர்த்தர் என்னை தூக்கி நிறுத்துவார். இங்கிலீஷ் போட்டது. When people knock me down, I will stand. When people knock me down. நிறைய பேர் சொல்லலாம், ஜெபிக்க தகுதி இல்லை, ஊழியம் செய்ய தகுதி இல்லை, பாட தகுதி இல்லை, பைபிள் தூக்க தகுதி இல்லை. யார் என்ன சொன்னாலும் தேவன் சொல்லுவாரு, உன்னை தூக்கி நிறுத்துவார். சொல்லி அவரோடு பழகவே. ஹலோ, படிப்பு வேணும். படிப்பு வேணுமா? படிப்பு வேணுமான்னு கேட்டேன். கல்லூரி வேணுமா? பட்டம் வேணுமா? ஜாதி வேணுமா? பணம் வேணுமா? நிறம் வேணுமா? ஒண்ணு வேணாம். அவரோடு பழகிடுங்க. சமாதானம் வந்துடும், நன்மைகள் வந்துடும், வாழ்வு வந்துடும், வெள்ளிய புறம் தேடி வரும். அவருடைய முகத்தை நோக்கி நீங்க பார்க்கலாம். இந்த உலகத்துல மிகப்பெரிய ஆசை தெரியுமா? அவர் நோக்கி பார்க்க. சின்ன ஒரு விஷயம் சொல்றேன். சீரியல் பார்த்து பிறகு ஜெபம் பண்ண முடியுதா? உன் பிள்ளைய நாய பேய பூனைய என்னமா மாமியார் சண்டை போட்டு ஜெபம் பண்ண முடியுதா? மாமியார்களே, மருமகள் சண்டை போட்டு ஜெபம் பண்ண முடியுதா? இந்த உலகத்து மிகப்பெரிய ஆசை தெரியுமா? அவருடைய முகத்தை பார்ப்பேன். ஆமென். அந்த முகத்தை பார்க்கணும்னா முதல்ல அவரோட பழகும். திரும்ப எங்களுக்கே தெரியும், நல்லா எனக்கு நல்லா தெரியும். சின்ன சின்ன தப்பு படும் போது, சின்ன சின்ன காரியங்கள் சொல்லும் போது ஜெபிக்க முடியாது. ஜெபம் பண்ணா ஸ்தோத்திரமே வர, ஸ்தோத்திரம் தான் வர, வார்த்தை வர. பிரசங்க படிப்பிடத்துல கூட பிரசங்கமே வர. ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு இருப்போம். ஆனா உலகத்துல மிகப்பெரிய ஆசீர்வாதம் அவரோட முகத்தை நோக்கி பார்ப்போம். அவரோட பழகவே. சத்தமா சமயம் கிடைத்தாலும் சமயம் கிடைக்காவிட்டாலும் சொல்லட்டுமா? ஒரே வருஷம் முடியும் பாருங்க. தேவைக்காக பழகாதீங்க, சும்மா பழகுங்க. ஆமென். புது உங்களுக்கு ஒண்ணு இல்லை பாருங்க. உங்களை விட 50 வயசு பெரியவங்க, 10 வயசு பெரியவங்க உங்களை அக்கான்னு கூப்பிடுறாங்க. ஏன் தெரியுமா? 50 ரூபா கணக்கு கேட்க போறாங்க. புரியல? உங்களை அண்ணன் கூப்பிடுறான் ஒருத்தன். ஏன் தெரியுமா? சிங்கிள் டீக்காக. இந்த உலகத்திலேயே பழக்கம் எதிர்பார்ப்பு, ஆனா எதிர்பார்ப்பு இல்லாம பழகிற அவர் ஒருத்தர் தான். சொல்லுங்க. அவரோடு பழகும் போது வாழ்க்கை வளமாகும், ஸ்திரமாகும், நிலைவரப்படும், வெள்ளியும் பொண்ணும் தேடி வரும். என் பாதையில வெளிச்சம் பிரகாசிக்கும். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுவோம்.